உண்டாவதாக. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தயவுக்காக கர்த்தரை துதிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்திலே நம்மை அருமையாக கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார்னு சொன்ன உடனே அமைதியாக இருந்தார். கல்யாணத்தில் தான் அமைதியை சம்மதத்துக்கு அடையாளம். நம்மை நடத்தி கொண்டு வருகிறாருன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? அதை ஆமோதிக்கணும். அதாவது நமக்கு கிறிஸ்தவத்தில் வார்த்தை தான் வல்லமை. இந்த வார்த்தை நீங்கள் பேசினீங்கன்னா கிரியை நடக்கும், பேசலைன்னா ஒன்றுமே நடக்காது. இதை நம்ம பார்க்குற இந்த உலகம் முழுவதுமே சிருஷ்டிக்கப்பட்டது எதில் அப்படின்னா வார்த்தை. அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை கொடுத்து பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம். நீங்கள் பேசுனீங்கன்னா காரியம் நடக்கும். ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை கொடுத்துருக்காரு. நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது இங்கேயும் அங்கேயும் கட்டப்படும். எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது இங்கேயும் அங்கேயும் கட்ட அவிழ்க்கப்படும். அது சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரனுக்கு வாயில் தான் இருக்க வல்லமை. அப்போ ஊழியக்காரனுடைய வாய் எவ்வளவு சுத்தமாக இருக்குதோ அதை பொறுத்து தேவனுடைய கிரியை இருக்கும். ஏன் நிறைய ஊழியக்காரங்க வல்லமை இழந்து போகிறாங்க? அது உங்களுக்கு தெரியுமா? அந்த ரகசியம் தெரியுமா? ஒரு காலத்தில் நல்ல வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள் ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் அப்படியே வல்லமை இழந்து விடுகிறார்கள். ஏன் வல்லமை இழந்து விடுகிறார்கள் அப்படின்னா, அந்த ஊழியத்துக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில், ஊழியத்துக்கு வந்த புதுசில் அதிகமாக நம்ம அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கோம். அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அந்நிய பாஷை பேசும்போது ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக உண்டாக்கிட்டு இருக்கோம். அடுத்தது அந்நிய பாஷை பேசும்போது ஆவியில் நிரம்பும் போது தேவ சாயல் நமக்குள்ளே வரும். இந்த ரகசியங்கள்லாம் நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு குறிப்பிட்ட வருடங்களை தாண்டின பிறகு ஊழியக்காரங்க அமைதியாகிடுறாங்க? அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் கடாமுடான்னு பேசினவங்கெல்லாம் அப்படி போக போக பதிலை கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லாமல் அப்படியே அவர் பாஸ்டர் ஜாக் ராபர்ட் ஒரு ஸ்மைல் கொடுக்குறாருல, அது மாதிரி அப்படி ஒரு சிரிச்சுக்கிட்டு அமைதியாக விட்டுருவாங்க. நீ கவனிச்சிருக்கீங்களா? ஏன் அவங்களுக்கு பேச தெரியாததுனால பேசுகிறாங்களா, அமைதியாக இருக்காங்களா? அதில் பேச வேண்டான்னு அமைதியாக இருக்காங்களா? சொல்லுங்கள் பாப்பா, எதனால்? தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்காங்க. இல்லை, அந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு மைக் அங்கே கொடுங்க உள்ள. தம்பி, இந்த மைக்கை கொடுமா. அதாவது நீங்கள் நல்ல படித்த டிகிரி வாங்கின பிரின்சிபல், ரெஜிஸ்ட்ராரு, அகடமிக் டீன், இந்த மாதிரி கல்வியாளர்கள் நிறைந்திருக்கிற கான்ஃபரன்ஸில், இப்போ ஏடிஏ கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஏடிஏ ஏஜிஎம், ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், எல்லாம் வந்திருக்கிற எல்லாருமே பிரின்சிபல்ஸு, ரெஜிஸ்ட்ராரு, அட்மினிஸ்ட்ரேட்டரு அப்படி வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் டிகிரி பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க மேக்ஸிமம். அவங்க அப்படி அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி, பேசுகிறவர் ஒரு கேள்வி கேட்பார் அப்படின்னா, அதுக்கு சொல்கிறவங்க அப்படி ஒரு கையை தூக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருவாங்க. அங்கே உட்காந்துருக்கிறது எல்லாமே பழந்தின்னு கொட்டப்பட்டது. எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியும். ஆனால் முந்திரி கொட்டை மாதிரி முந்தவும் மாட்டாங்க, அப்படி கையை வச்சுட்டு வச்சுருவாங்க. ஆனால் அது பேசுகிறவர் முதல்ல யார் கை தூக்குனா, ரெண்டாவது யார் கை தூக்குனா, மூணாவது யார் கை தூக்குனா அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விக்கு எஸ் டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு அப்படி கையை நீட்டுவாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க எந்திரிச்சு தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. சப்போஸ் இவர் அவரை கவனிக்கலை, அவர் பேசிகிட்டே இருக்காரு, அவங்க அமைதியாக விட்டுருவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? நிறைகுடம் ததும்பாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள், யூத மத தலைவர்கள், ஆசாரியர்கள், 6 குரூப் அவரை டார்கெட் பண்ணாங்க. இந்த 6 குரூப்பை யாரை டார்கெட் பண்ணாங்க? இயேசுவை டார்கெட் பண்ணாங்க. அவரை டார்கெட் பண்ணி அடித்தாங்க. ஆனால்
அவன் கடைசி உச்சக்கட்டம் எதில் போய் சொன்னான்னா, உனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். இயேசுவை பார்த்து என்ன சொன்னான்? உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீ பெயல்செபூலினுடைய ஆவியினால தான் இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து டென்ஷனே ஆகலை. அதற்கு நிதானமாக பதில் சொல்கிறது. நீ பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லது ஆண்டவரை என்ன கீழ்த்தரமாக பேசினாலும் சரி, அவருக்கு என்ன வரல? டென்ஷன் வரல, கோபம் வரல. ஏன் தெரியுமா? அவர் அந்த 9 வகை கனியினால் நிறைந்திருந்தார். 9 வகை. இப்போ எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வராங்க. ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. இந்த ரபீஸ் எல்லாம், ரபாயின்னு சொல்கிற இவர்களெல்லாம் வழியில் நடந்து போகும்போதும் அந்த சீஷர் கூட்டம் அவங்கள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா. அப்படி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர்கள் போதனை கொடுத்து கொண்டே இருப்பார்களாம். சீஷர்கள் வந்து யாருக்கு பின்னால் வருவாங்க? குருவுக்கு பின்னால் வருவாங்க. அந்த குருவுக்கு பின்னால் அவர் போகிற ஸ்பீடுக்கு இவங்க நடந்து வருவாங்க. அவர் மெதுவாக போனால் மெதுவாக, வேகமாக போனால் வேகமாக, அவருடைய ஸ்பீடுக்கு என்னையும் அவர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒன்றை சொல்ல மாட்டாரா? அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோமா? நமக்கு அது பிரயோஜனமாக இருக்குமே. ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் அல்ல அவங்க கொடுத்தது வந்து, இட் இஸ் நாட் அ ஃபார்மல் எஜுகேஷன், இட் இஸ் அன் இன்ஃபார்மல் எஜுகேஷன். உட்கார்ந்து இருக்கும்போது, அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, சாப்பிடும்போது, அப்படி பேசும்போது, கேஷுவலாக உட்காந்துருக்கும்போது நிறைய கருத்துக்களை அவர்கள் சொல்லுவார்கள். நான்லாம் இந்த அனுபவத்துக்கு வந்ததுக்கு காரணம், பைபிள் காலேஜ் படிப்பு, டாக்டரேட்டு, அஜாப்பிச்சவர் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நிறைய விஷயங்களை, அனுபவங்களை கற்றுக்கொண்டது வந்து மூத்த தலைவர்களுக்கு நடுவில் போய் ஏதாவது ஒரு பணிவிடை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சிலாக்கி என்னென்னா, எங்கள் பாஸ்டரியாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் நாங்கள், எங்களுக்கு ஆர்ஃபனேஜ் ஊழியங்கள் எல்லாமே மிஷினரிகள் வந்து செய்கிற ஒரு ஸ்தாபனம். ஸோ நான் வந்து எல்லா இடத்துலையும் அவங்களோட இருந்து ஆகணும். அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே நான் பக்கத்தில் இருக்கணும். மிஷினரிகள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம், அவங்க என்ன பாஷை என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அந்த முக்கியமான இடத்துல நான் இருந்ததுனால எனக்கு எந்த இடத்துக்கு போனாலும், பாஸ்டர் ராஜேந்திரன் வாராரு அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் டிடி மனோகரனுக்கு பக்கத்தில் ஒரு சேர் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு பூவோடு சேர்ந்த நார் மனம் பெறும் என்று சொன்னது போல், அந்த மூத்த தலைவரோடு நம்ம இருந்ததுனால, அவங்க என்னை விட 11 வயசு மூத்தவங்க, அவங்களோடய நான் பயணித்ததுனால அடக்கத்தை முதலாவது நான் கற்றுக்கொண்டேன். ஒரு ஊழியக்காரனுக்கு உயர்வுக்கு தேவை என்னது? அடக்கம். நீங்கள் அடக்கமாக இருந்து பழகிட்டீங்கன்னா தன்னால் உங்களுக்கு உயர்வு வரும். இரண்டாவது பணிவு. அடக்கத்தோடு இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? பணிவோடையும் இருக்கணும். அந்த பணிவு, நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறது வந்து, நான் உட்கார்ந்துருக்கிறதே 11 வயசுக்கு மூத்த தலைவரோடு நான் உட்கார்ந்துருக்கிறேன். மற்ற தலைவர்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க பாஸ்டர் ஹென்றி ஜோசப் இருப்பார், பாஸ்டர் ஜி சுந்தரையா இருப்பாங்க, பாஸ்டர் சாம் சுந்தரம் இருப்பார், இன்னும் இன்டர்மிஷனில் வரக்கூடிய நிறைய தலைவர்கள் அதில் வருவாங்க. அவங்க எல்லாரும் அதில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது பாஸ்டர் PS செல்லத்துறை, சாம் பி செல்லத்துறைய அப்பா பாஸ்டர் ஞானப்பிரகாசம் ஐயா, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தலைகள், அவர்களுக்கு நடுவில் போய் நம்ம உட்காரணும், அவர்களோடு உட்கார்ந்துருக்கணும். அப்போ நம்ம எவ்வளவு அடக்கமாக, எவ்வளோ ஒடுக்கமாக தலையை குனிஞ்சி, ஏன்னா நம்ம யார் அல்ல, தலைவர் அல்ல. ஆனால் தலைவர் அல்லாத ஒருவன் தலைவர்களுக்கு நடுவில் போய் உட்கார்ந்துருக்கணும். அப்போ எப்படி இருந்தால் மிஷினரிஸ் உட்காந்துருப்பாங்க. ரெவரண்ட் யோகன் டேவல்ஸ் இருப்பார், அந்த காலத்தில் அக்ஷ்மன் ஐடர்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் மார்க்கஸ் எக்கரு, பீட்டர் வில்லு, இப்படி நிறைய ஜெர்மன் மிஷினரிஸு அவங்க அங்கே இருப்பாங்க. அப்புறம் எக்கஸ் தாமிரத்துக்கு வரக்கூடிய கூட் ஜோகான்சன், IPL வருவார் இல்லையா அவர், அப்புறம் பென் ஹானிகிராஃபு, பாஸ்டர் டைட்ஸ்மா, டீனிஹா, இப்படி மிஷினரிஸு. ஸோ இவங்களுக்கு நடுவில் நம்ம உட்கார்ந்துருக்கும்போது நம்ம வந்து எப்படி இருக்கணும்? அடக்கமாகவும் இருக்கணும், பணிவாகவும் இருக்கணும். அப்படி அடக்கத்தோடையும் பணிவோடையும் நம்ம இருந்தால் தான் அந்த இடத்த வந்து தக்க வைக்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்த நம்ம தக்க வைக்க முடியாது. அதாவது சில நேரங்களில் வந்து நம்மளை அங்கே உட்கார அனுமதிப்பாங்க, சில நேரங்கள்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு வேலையை சொல்லி நம்ம அந்த இடத்துலேருந்து நம்மளை தள்ளிவிட பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் பாஸ் என்ன செய்வாங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி அந்த வேலையை செஞ்சுட்டு என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துடுறோம். ஏன்னா டக்குன்னு ஒரு காரியத்தை தமிழில் சொன்னாங்கன்னா அது எல்லாருக்கும் நடுவில் இங்கிலீஷில் என்ன செய்யணும்? போல்டாக சொல்லணும். அப்போ
பெரியவர்கள் நடுவில் இருந்து நீங்கள் பழகுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும்? அடக்கமும் பணிவும் வந்துடும். நான் படித்த ஹைஸ்கூலில் மதுரை மாவட்டத்தில் தேனிக்கு அடுத்து ராயப்பன்பட்டின்னு உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்குது. உடையார் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அதில் அந்த மோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோட்டோ வந்து ஒரு நெல் கதிர் வந்து இப்படி பணிந்து கிடக்கிற மாதிரி ஒரு நெல் கதிர் போட்டு பெருக்கத்து வேண்டும் பணிதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எப்போ நம்ம வந்து பெருக்கம் அடைகிறோமோ, எப்போ நம்ம வளர்ச்சி அடைகிறோமோ, எப்போ நம்ம உயர்த்தப்படுறோமோ, எப்போ நமக்கு ஒரு உயர்வு வருகிறதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரணுமா? பணிவு வரணும். பெருக்கத்து வேண்டும் பணிவு. பெந்தகோஸ் பாஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் அழைப்பில் இருக்கிறாங்க, நிறைய பேர் அழைப்பில் இல்லை. பட் அழைப்பில் இல்லாதவங்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அழைப்பில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேசலாம். அந்த அழைப்பு பெந்தகோஸ் பாஸ்டர்ஸ்க்கு இருக்கிறதுனால வாயின் வார்த்தையினாலேயே நிறைய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். ஆனால் ஏன் இன்னைக்கு நமக்கு சாதிக்க முடியலை அப்படின்னா, அதுக்கு ஒன்று தான், சில நெருக்கங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும்போது எதிர்மறையான வார்த்தைகளை கொட்டி நம்ம வாக்கு வல்லமையவே நம்ம வீணடிச்சிருந்தோம். நமக்கு ஒரு ப்ரெஷர் வருது, குடும்பத்தில் ஒரு ப்ரெஷர் வருது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. ஏ அப்பா, அந்த இடத்துல அபிஷேகம், கிருபை, அழைப்பு எல்லாம் பறந்துடும். இந்த காற்றுல பட்டம் விட்ட மாதிரி பறந்துடும். அந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம்? முதல் வார்த்தை என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை வந்துட்டு உடனே கணவனை என்ன சொல்லுவீங்க? இல்லை வழக்கமாக என்ன ஒன்றைய போய் கட்டியிருக்கேன் பாரு. ஆண்கள் எளிதாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பெண்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறதே உங்களுக்கு இதாக இருக்குண்ணா, செத்தா தான் நல்லது. அதில் அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? தேவன் அப்படியே துக்கப்படுவார் அந்த வார்த்தையை கேட்டான். உன்னை இதுக்காக நான் ரட்சித்தேன், இதுக்காக உன்னை நான் அழைத்தேன், இதுக்காக நான் உனக்கு கிருபையை கொடுத்தேன், இதுக்காக நான் உன்னை ஊழியக்காரி ஆக்கியிருக்கேன், இதுக்காக உன்னை ஊழியக்காரன் ஆக்கியிருக்கேன். தேவன் என்ன செய்வார் சொல்லுங்க? மிகுந்த துக்கப்படுவார். லேசு துக்கம் கிடையாது. ஆனால் ஊழியக்காரங்களானாலும் சரி, ஊழியக்காரனுடைய மனைவி ஆனாலும் சரி, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அந்த வார்த்தையை ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை சொல்லுவாங்க. கேஷுவலாக நடக்கிற ஒரு காரியம். ஆனால் அது சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று மதியினம், இரண்டாவது அறியாமை. எழுதுங்க, மதியினம், அறியாமை. இன்னொன்று உணராமை. நான் யாரு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தை பேச மாட்டீங்க. கோபம் வருங்க, கோபம் இல்லாமல் இருக்காது. கோபம் வரணும், சில விஷயங்களில் கோபம் வரணும். இயேசுக்கு என்ன வந்தது? எப்போ வந்தது? தேவாலயத்தை அசுத்தமாக்கின பொழுது பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில் அவர் கோபம் வந்துச்சு. அவர் கோபம் வந்த உடனே சும்மா இருக்கல, கயிற்றை எடுத்து சவுக்கை உண்டு பண்ணி அடிக்க துவங்கினார். பரிசுத்த ஜீவியத்துக்கு அடுத்த, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் என்ன வரணும்? கோபம் வரணும். ஆனால் உலகத்துக்கு அடுத்த இந்த மாமிசமான இந்த காரியங்களை பொறுத்தளவில் இந்த காரியங்களுக்கு நமக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. கோபத்தை நெகிழ்ந்து விடுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம வல்லமையாக ஒரு ஊழியக்காரன் வல்லமையானவன் அப்படின்னா எதை வச்சு வல்லமையான ஊழியக்காரன் சொல்கிறோம்? ஹவு டு வி மெஷர் எ சர்வன்ட் ஆஃப் காட் ஹூ இஸ் வெரி பவர்ஃபுல், நல்ல வல்லமையாக கிரியை செய்கிறாரு அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம அளக்குறோம்? வாயை வச்சு தாங்க. நீங்கள் வாய் ஒழுங்காக இருந்தால் தான் வார்த்தை சரியாக வரும். வார்த்தை சரியாக வர்றதுக்கு உங்கள் பல்லெல்லாம் கரெக்டாக இருக்கணும். 32 பல்லுனாலும் சரி, 28 பல்லுனாலும் சரி, இருக்க பல்லு ஒழுங்காக இருக்கணும். இந்த முன்னால் எனக்கு இந்த கீழே இருக்கிற பல்லு வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 92 93 அந்த நாட்களில் இந்த கீழே இருக்கிற பல்லில் ஒரு பல்லு அசைஞ்சிட்டு. அப்போ நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச எங்கள் பக்கத்து வீட்டு டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணால் அவர் அதை அசைச்சு விட்டார். அப்புறம் இன்னொரு டாக்டர், அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் அப்போ இருந்த டெக்னாலஜியில் ஒரு சின்ன கம்பியை எடுத்து அடுத்த பல்லோடு அதை அப்படி கெட்டி விட்டு அதை மலிப்பு விட்டார். ஸோ ரொம்ப நாள் அப்படி தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்னாலஜி கூட கூட திரும்ப ஒரு தடவை போய் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு க்ளீன் பண்ணுறதுக்காக போனேன். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இப்போ வந்து பசை நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு, நான் இந்த பல்லை வந்து இதோட நான் ஒட்டி விட்டுறேன்னு அந்த கம்பியை தூர எடுத்துட்டு பல்லை ஒட்டி விட்டுட்டார். அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு தடவை க்ளீன் பண்ண போகும்போது, இப்போ உங்களுக்கு பேச்சு வந்து ரொம்ப முக்கியம், ஊழியக்காரங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம், அதனால் நீங்கள் வந்து இந்த பல்லை இந்த 4 பல்லையும் எடுத்துட்டு நீங்கள் புதுசாக கட்டிடுங்க அப்படின்னு சொன்னார். சரி டாக்டர், அப்போ கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பல்லையும் கீழே இருக்கிற 4 பல்லையும் கட்டினோம். ஒரு பல்லுக்கு 8000 ரூபா. ஸோ 32,000 ரூபா. ஆண்டவர் எவ்வளோ ஃப்ரீயாக நமக்கு படைச்சு தந்தார். அதை ரிப்பேர் பண்ணி வேறு பல்லு வச்சா டூப்ளிகேட் பல்லு வைக்கிறதுக்கு என்னது? ஆமாம், ஒரு பல்லுக்கு 8000 ரூபா. சரி, அவர் சொல்லிட்டார் இது ரொம்ப முக்கியம். அந்த இவர் பால்தரகனுடைய சம்பந்தார். அப்போ அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவருக்கு தெரியும். அவர் வந்து அவருடைய இதை நான் பாஸ்டரியாகவும் நானும் தான் போய் திறந்து வச்சோம். அவருக்கு நான் வந்து இதை உங்களுக்கு நல்லா கட்டிடுறேன், எனக்குள்ள ஃபீஸ் எதுவுமே வேண்டாம், அந்த காஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு எனக்கு நல்லா கட்டி விட்டார். என்ன சொன்னார்னா, ஒரு ஊழியக்காரருக்கு வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு ஆசிரியர், ஒரு போதகர், இவங்களுக்கெல்லாம் எது முக்கியம்? இந்த கீழே இருக்கிற இந்த பல்லு வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மேலே இருக்க பல்லும். இந்த பல்லு இல்லை அப்படின்னா வார்த்தை வந்து தெளிவாக வராது. அதனால் உங்களுக்கு நல்ல அருமையாக கட்டிடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் எனக்கு அதை கட்டி விட்டார். இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊழியக்காரனுக்கு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் நாம் பேசுகிற இந்த வார்த்தை ஏன் வல்லமை இழந்து போகுது? வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நாளாம்பரத்தில், இப்போ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தனியாக இருக்கையில் ரொம்ப பரிசுத்தமாகவும் ரொம்ப நல்லா இருப்போம். அதே நேரத்தில் கொஞ்சம் காலங்கள் கடந்து போகும்போது என்ன ஆகும்? காலங்கள் போகும்போது ஒரு கல்யாணம் முடிப்போம். ஒரு கல்யாணத்தை முடித்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடித்த உடனே அது வரைக்கும் இல்லாத குணங்கள்லாம் கொஞ்சம் முளைக்கும். பேச்சுலராக இருக்கும்போது இண்டிபெண்ட்டாக நான் போன நேரத்துக்கு போவோம், அந்த நேரத்துக்கு வருவோம், தூங்குகிற நேரம் தூங்குவோம், சாப்பிட்ற நேரம் சாப்பிடுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். அது இண்டிபெண்ட் லைஃப். இப்போ கல்யாணம் முடித்து ஒரு குழந்தை வந்துட்டு, கல்யாணம் முடிச்சிட்டாலே கட்டு போட்ட மாதிரி ஆயிரும். அப்போ கட்டு போட்ட உடனே இப்போ ஊழியத்தில் முன்னால் மாதிரி நம்ம நினைத்த மாதிரியெல்லாம் நிறைய காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு பெட்டியை பின்னால் தொங்க விட்டுருக்கு, அந்த பெட்டியை இழுத்துக்கிட்டு போகணும். அப்போ அந்த பெட்டியை இழுத்துக்கிட்டே போகும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அப்படி நிறைய காரியங்கள் வரும். அதுக்கு அடுத்து இன்னும் 2-3 பெட்டி வந்து சேர்ந்துடும். இப்போ முதல் குழந்தை, 2வது குழந்தைன்னு அப்படி வரும். இப்போ 3-4 பெட்டியை இழுத்துக்கிட்டு இந்த இன்ஜின் போகணும். இது வேகமாக போகணும்னு நினைக்கையில் அங்கே ஒன்றா பிரேக் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ உடனே நம்ம குணம் வந்து மாறும். அது வரைக்கும் சாந்தமாக இருந்தவங்க, அமைதியாக இருந்தவங்க உடனே இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கோவப்பட வேண்டியிருக்கும். கோவப்பட்டு பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த கோவப்பட்டு பேசும்போது நம்ம எதை இழக்கிறோம்? கொஞ்சம் வல்லமை அப்படி இழக்கிறோம். சில பெரிய சண்டையே போட வேண்டியிருக்கும். இப்போ சண்டை போட்டு அது இதுன்னு, இப்போ சண்டைன்னா கை சண்டையாக வாய் சண்டை தான், அதில் இருக்கிற வல்லமையும் கீழே போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே குடும்பம் பெருசாகிக்கிட்டு இருக்கு, பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகளுக்கு நடுவில் ஊழியத்தையும் செய்யணும். அப்போ நம்ம வார்த்தைகளை விபரீதமாக பேச ஆரம்பித்தா என்ன ஆயிரும்? நம்முடைய பவர் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல கோவப்பட மாட்டீங்க, எரிச்சப்பட மாட்டீங்க, அனாவசியமாக பேச மாட்டீங்க, அடுத்தவங்களை பற்றி பேசவே மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நமக்குள்ள இருந்து, அதான் உள்ளே போகிறது ஒன்றும் என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. ஆனால் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள், whether it is a creative words or destructive words, இந்த 2 காரியத்தை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வாயை திறந்து பேசுனீங்கன்னா ஒன்றை உருவாக்குகிறீர்களா அல்லது உருக்குலைக்கிறீர்களா? either you demolish or destruct or you build or construct. கட்டுகிறீர்களா அல்லது உருக்குலைக்கிறீர்களா? வார்த்தையினால 2மே நடக்கும். உருக்குலைவதும் எதனால் தான்? வார்த்தையினால தான். உருவாக்குகிறதும் எதனால தான்? நீங்கள் நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்களே முதல்ல நல்ல உருவாயிருவீங்க. சூப்பர் ஊழியக்காரராக நீங்கள் மாறிடுவீங்க. நிதானமான ஊழியக்காரராக மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருந்து வருகிற அந்த வார்த்தை கன்ஸ்ட்ரக்டிவாக வரும்.
கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கலை வைத்து சாந்து வைத்து அது கரெக்டாக தூக்க விட்டு பார்த்து ஒத்த விட்டு பார்த்து அழகாக கட்டி மேலே எழுப்பிட்டு வர்றது தான் கட்டடம். அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா கட்டி எழுப்புதல். ஆனால் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொன்னால் கட்டி இருக்கிறத உடைக்கிறது. சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிய ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நிர்வாகத்தில் மேனேஜராக ஒருத்தர் இருக்கிறார். அவர் அரசாங்க பணியில் ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு ஒரு நிறுவனத்தில் அவர் மேனேஜராக அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அவர் இருக்கிறார். நல்ல ரட்சிக்கப்பட்டவர், நல்ல சாந்தமானவர். அந்த அந்த நிறுவனத்தினுடைய ஓனரும் ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனால் சில வாரங்களுக்கு முன்னால் அந்த ஓனர் வந்து கோபத்தில், உச்சக்கட்ட கோபத்தில், ஒரு பில் விஷயத்தில், அமௌண்ட் பேமெண்ட் விஷயத்தில் கோபப்பட்டு பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசினதுனால அவர் உடனே சரி இனிமேல் நான் வேலை பார்க்கலை, நான் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் டிசம்பரில் ஏற்கனவே நிற்கிறோன்னு தான் இருந்திருக்காரு. இப்படி இந்த வார்த்தையை சொன்ன உடனே இப்படி புண்பட்ட வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் வேலை செய்ய முடியாது என்று சொல்லி அவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு, வேலையை விட்டு நின்றுட்டார். நான் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட பேசும்போது, இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒருவர் ஒரே ஒரு வார்த்தையில் அவரை வீட்டுக்கு போகணுங்கிற அளவுக்கு அவர் டெசிஷன் எடுத்து ஒரு அழிவை, டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. அதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா அவர்கிட்ட நான் வந்து இதை பேசியிருப்பேன். ஆனால் அவர் என்கிட்ட நேற்றுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசணும், ஆனால் என்கிட்ட அதை பற்றி பேசலை. அதை பற்றி பேசாததுனால நான் அதை சொல்லலை. என்னை பேசியிருந்தா நான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். பிரதர், நீங்கள் இவ்வளவு அனுபவசாலி, இவ்வளோ பெரிய நிறுவனத்தை கட்டி காத்து கொண்டு வந்தவங்க, பட் உங்களுக்கு ஒரு பொறுமையில் நிதானம் இல்லையே, வாட் இஸ் திஸ்? இப்படி உங்கள் வார்த்தை வந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு, ஒரு சம்பந்தம் கலந்த பிறகு நீங்கள் வந்து இந்த வார்த்தையை இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்துட்டார். பட் என்னுடைய பங்குக்கு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா நான் அதை சொல்லியிருப்பேன். இயேசு கிறிஸ்து வந்து 12 பேரை கூட வைத்திருந்தார். முதல் நாளிலிருந்து ஊழியத்துக்கு வந்து கலிலேயா கடலில் அவர் ஞானசானம் எடுத்து கடற்கரையில் போகும்போதே யாரை கூப்பிட்டாரு? பேதுருவை கூப்பிட்டாரு. அந்த முதல் நாளிலிருந்தே அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் தன்னோட 12 பேரை வைத்திருந்தார். அந்த 12 பேரும் இயேசு கிறிஸ்துடைய சொல்ல அப்படியே கேட்டு நடந்தாங்களானா இல்லை. நீங்கள் 4 சுவிசேஷத்தையும் நல்ல அந்த சினாப்டிக் காஸ்பலை சுற்றி நீங்கள் வாசித்து பாருங்கள். பேதுரு ஒரு கேரக்டரில் இருந்தான், யோவான் ஒரு கேரக்டரில் இருந்தான், மற்ற பிலிப்பு ஒரு கேரக்டரில் இருந்தான். இப்படி ஒவ்வொருத்தரை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு கேரக்டரில் இருந்தாங்க. இந்த ஆண்டவர் வந்து இந்த மீன் பிடிக்கிற ரஃப் அண்ட் டஃப்பாக, அதாவது கடல் காற்றுல இருக்கிறவங்களுடைய கை, உடம்பு, முகமெல்லாம் எப்படி இருக்கும்? ரஃப்பாக இருக்கும், கடினமாக இருக்கும். அந்த கயரை இழுத்து, மீன் வலையை இழுத்து இழுத்து அவங்க கையெல்லாம் உரமேறி போயிருக்கும். கைட்டு அடித்தாலே கம்பிட்டு, இந்த கடப்பாரைட்டு அடித்த மாதிரி இருக்கும். அவ்வளவு வலிமையான கரங்களாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய அப்ரோச் அல்லது அவங்களுடைய அணுகுமுறை அல்லது அவங்களுடைய பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப ரஃபாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க சீல தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வந்து பெரிய ஃபிலாசபர்ஸு, படித்தவங்க, தத்துவ ஞானிகள், ரிலீஜியஸ் லீடர்ஸு அப்படி யாரையுமே போய் எடுக்கலை. அவர் தெரிந்தெடுத்தது யார் எடுத்தார்னா இந்த ரஃப்பான இப்படிப்பட்ட ஆட்களை அவர் போய் தேர்ந்தெடுத்தார். எடுத்து மூன்றரை வருஷத்துக்குள்ள தன் ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து பாலிஷ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃப் பீப்புள் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நாம் அவர்களை எப்படி நம்ம சொன்னாங்க நடக்க மாட்டேங்கு அப்படின்னா அதை சொன்னால் நடக்கிற மாதிரி நாம் அவங்கள பயிற்சிவிக்கணும், ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் ட்ரைனிங் கொடுக்காம யாருக்கிட்டையுமே ஒரு வேலையை வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. அந்த வேலையை இப்போ புதுசாக ஒரு வேலையை ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்முடைய விருப்பத்துக்கு இணங்க அல்லது நாம் நினைக்கிற மாதிரி அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு செய்ய தெரியாது, அவங்க செய்ய முடியாது. நான் என்னுடைய சர்ச்சினுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு செக்ரட்டரியாக, ட்ரெஷரரு, செக்ரட்டரி,
எல்லாமே ஒரு சகோதரியை நியமித்தோம். நியமித்த உடனே எனக்கு தெரியும் அவளுக்கு கணக்கு, அவள் ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட்டு தான், பட் அவளுக்கு வந்து கணக்கு வழக்கு ஒன்றுமே பார்க்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவள்கிட்ட வந்து நீ தான் இதை பார்க்கணும், இந்த காரியத்தை இப்படி செய்ய, இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம சர்ச்சினுடைய அந்த பண வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதி வைப்பான். அப்போ நீ வந்து அடிஷ்னலாக இதை எடுத்துக்கமா, இந்த பொறுப்பை எடுத்து நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் அதில் ஒரு 2-3 மாதம் இருந்து பார்த்துட்டு அவளுக்கு அதில் அந்த பரிச்சயம் இல்லைல்ல, அவள் உடனே ஐயா இது எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, அது எனக்கு ஒன்று சரியாக செய்ய தெரியலை. எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனெலாம் செய்ய தெரியாது, உனக்கு என்ன எதில் சந்தேகம் சொல்லு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவளை உட்காந்து அந்த கணக்கு எப்படி, வரவு எப்படி எழுதணும், செலவு எப்படி எழுதணும், வவுச்சர்ஸ் எப்படி வவுச்சிங் பண்ணணும், ஃபைல் பண்ணணும், அதில் எப்படி லெட்ஜர் கீப்பப் பண்ணணும், டே புக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் ஓவர் எ பீரியட் ஆஃப் 1 இயர், அந்த ஒரு வருஷத்தில் அவளை பயிற்சி விற்று இப்போ 2-3 வருஷமாக சூப்பராக கணக்கு பார்க்குறான். முன்னால் எதுவும் கேட்டுட்டா உட்காந்து அழுவான், எனக்கு எதுவும் தெரியாது நான் சொன்னலையா அப்படிம்பா. தெரியாதுமா, தெரியாமலே இருந்தால் எப்படி, நீ கல்யாணம் முடிச்சவா, ஒரு பிள்ளை பெற்றவா, உனக்கு ஒரு கணக்கு வழக்கு பார்க்க தெரியாதா, நீ ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட்டு, இப்படி இதை செய்யி, இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி, எனக்கு தெரியும் ஒரு வருஷம் ஆகும் அதை சரியான முறையில் அந்த கணக்கு வழக்குகளை எழுதி ஆடிட்டருக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு எல்லாத்தையும் சரிபடுத்தி படிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும், ஒரு 1 இயர் ஆகும். அப்போ அந்த 1 இயரும் அவள் செய்கிற மிஸ்டேக்ஸை நான் சகிச்சு தான் ஆகணும். அப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஒவ்வொரு ஆளை மாற்றிக்கிட்டு இருந்தால் 12 டீச்சர்களை ஏசுநாதர் கடைசி வரைக்கும் வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஆளை எடுத்து ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு 6 மாதம் ஒத்தே வரல, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்கள பயிற்சி வைக்கணும். அந்த 6 மாதத்துலேயும் சரி வரலன்னா உடனே நீ வா அப்படின்னு இன்னும் ஒரு ஆளை தூக்கி போட்டோம்னா அப்புறம் ஏபிசிடிலேருந்து ஆரம்பிக்கணும், 1-2லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ எங்கே இசட் வரைக்கும் வந்துட்டோம், இனி வந்து சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லிக் கொடுக்கணும். அது ஈஸி. திருப்பி நம்ம 1-2லேருந்து ஆரம்பித்தோம்னா எப்படி நம்ம வந்து அந்த அந்த வேலையில் அந்த பொறுப்பை எப்படி நியமித்து சரிவர செய்ய முடியும்? 1-1, 2-2, 4ங்கிறதுக்கு ஒரு கிருபையும் தேவையில்லை, கொஞ்சம் பேசிக் படிப்பு தான் வேணும். ஊழியம் செய்கிறதுக்கு தான் என்ன வேணும், ரட்சிக்கப்படுறதுக்கு தான் கிருபை வேணும். ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை வேணும், ஊழியம் செய்கிறதுக்கு கிருபை வேணும், அற்புதம் செய்கிறதுக்கு கிருபை வேணும். இதுக்கெல்லாம் நமக்கு கிருபை தேவை. சாப்பிட்றதுக்கு என்ன கிருபை வேணும், முன்னால் பிளேட்டில் வச்சா அழகாக எடுத்து சாப்பிடலாம். அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். நீங்கள் வரைந்து 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 பழகிட்டீங்க, அப்படி உங்களுக்கு சின்ன ஒரு தாளந்து இருக்குது, வரையக்கூடிய தாளந்து இருக்குன்னா அந்த நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, ஒரு பேப்பர் எடுப்பீங்க, ஒரு பேனா எடுத்து அப்படி அப்படி போடுவாங்க. அப்போ என்ன செய்யணும், அதுக்குரிய பென்சில் இருக்குது, பல கிட்டத்தட்ட 7000 வரைக்கும் உள்ள பென்சில் செட் இருக்குது. இந்த பென்சில்களை வாங்கி அந்த பென்சிலில் நீங்கள் வந்து அதில் டிராயிங் போட்டு அப்படி பழக உங்கள் கை வந்து அழகாக அந்த சித்திரை வரையக்கூடிய அளவுக்கு வந்துடும், பெயிண்டிங் ஆர்ட் வந்துடும். அதான் சித்திரமும் கை பழக்கத்தினால் வருவது. செந்தமிழும் நீங்கள் பேச பேச என்ன வரும், தமிழ் தெளிவாக வரும். நீங்கள் கேட்கணும், மற்றவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும். அந்த கேட்கும்போது உங்களுடைய காதில் விழுகிற அந்த சத்தமானது ஒலி வந்து உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ளிருந்து ஒரு ஒலியை எழுப்பும். அப்போ நம்ம அந்த செந்தமிழை நம்ம கேட்கும்போது அது மாதிரி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு வரும். ஒரு எஸ்பி சூப்பரண்டா போலீஸ், மதுரையோ ஏதோ ஒரு திருச்சி ஏதோ ஒரு மாவட்டத்திற்கு அவங்க பொறுப்பு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம், அவங்க எம்ஏ தமிழ் படித்தவங்க. இப்போ அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, இந்த தொல் திருமாவளவன் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக இவங்க போயிருக்கிறாங்க, இவங்களும் போயிருக்கிறாங்க, அவங்க டீம் எல்லாம் போய் அங்கே நிறுத்தியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு இப்போ ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும், பட் இவங்களுக்கு என்ன ஆர்வம் உள்ளதில்லைன்னா அவர் பேசுகிற தமிழை கேட்கணும், பேசுகிற தமிழை கேட்கணும். எல்லாரும் வந்து ஏதோ பேசுகிறாரு, உணர்ச்சியை தூண்டுறாரு அப்படின்னா அப்படி அந்த கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது,
அந்த கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா இந்த ஒரு மேட்ரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளவு தூய தமிழில், எவ்வளோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அந்த சென்டென்ஸில் பிழை இல்லாமல் அழகாக பேசுகிறாங்கன்னு அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தமிழில் அதிகம் ஆர்வம், நான் அந்த ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுப்பதற்காக நான் போயிருக்கிறேன். பட் அவர் டாக்டர் திருமாவளவன் பேசுகிற அந்த அந்த பாணியும் அந்த வார்த்தைகளும் என்னை அவ்வளவு அழகாக கவர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை கலைஞருக்கு தான் சொல்லுவாங்க. அந்த எதுகை மோனையோடு இலக்கணத்தோடு அவர்கள் பேசுகிற வார்த்தைகளே மயங்கி ஒரு அந்த கட்சிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த பேச்சு கேட்கறதுக்கு போய் நின்று கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பேச்சாற்றல், ஒரு காரியத்தை கன்வே பண்ணுகிற அல்லது சொல்லுகிற அல்லது மற்றவங்களுக்கு போய் சொல்லி சேர்க்கிற விதம், இதை மாதிரி தான் ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லாற்றல் இருக்கணும். வாயில் வருகிற வார்த்தைகள் பிசகக்கூடாது. அந்த வாயில் வருகிற வார்த்தைகளில் ஒரு வல்லமை வெளிப்படணும். ஏன்னா நமக்கு பேசிக்காகவே கிறிஸ்டியானிட்டியில் பேச்சில் தான் வல்லமையை கற்று வைத்திருக்கிறார். வாயை திறந்து நீ சொல்லு, பேயை பார்த்து நீ போ, நீ போயிரு, என்ன போயிரு, தயவுசெய்து நான் சொல்லலை, போயிரு. அந்த இடத்துல எதை பயன்படுத்த வேண்டும்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். யூஸ் தி அத்தாரிட்டி. அதாவது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சோ அந்த அதிகாரத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ நாம் குடும்பங்களை கட்டுறது எதில் கட்டுறோம்? வார்த்தைகளில். அணுகுமுறை, அப்ரோச், அந்த அப்ரோச்சபிலிட்டி, அந்த அணுகுமுறை சரியாக இருக்கணும். இப்போ ஒரு பிரச்சனையை நம்மகிட்ட கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ அந்த கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். ஒரு கவுன்சிலருக்கு, ஆலோசகருக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸில் ஒன்று என்னது? பொறுமை. அந்த பொறுமை இருந்தால்தான் அவர் கவுன்சிலிங்கே கொடுக்க முடியும். கவுன்சிலிங் இஸ் நத்திங் பட் லிசனிங் டு த கவுன்சிலிங். யாருக்கு ஆலோசனை வேண்டுமோ அவர்கள் பிரச்சனையோடு நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புவாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்னு விரும்பும்போது நாம் என்ன செய்யணும்? அங்கே பொறுமையாக உட்காந்து கேட்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற போதகர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமை இருக்கிறதா என்றால் பொறுமை இல்லை. ஏன்னா ஒரே நேரத்தில் 4 வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ புதுக்கோட்டையில் இன்னைக்கு காலையில் இருந்தால் மத்தியானத்துக்கு திருச்சிக்கு போகணும்னு நினைக்கிறோம். அப்புறம் சாயங்காலம் திரும்ப ஆலங்குடிக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறோம். இவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஒருவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்து அவங்களுக்கு ஆலோசனை, இந்த பேசுகிறத கேட்கறதுக்குரிய பொறுமை நம்மக்கிட்ட இல்லை. நமக்கு குடும்பங்கள் இன்னைக்கு சபையில் அழிந்து கொண்டு போவதற்கும் அவர்கள் சரியான முறையில் வளர முடியாமல் போகிறதுக்கும் ஆலோசனை இல்லாமல் போகிறதுக்கும் காரணம் என்னென்னா, ஊழியக்காரங்களுக்கு என்ன இல்லை? பொறுமையும் இல்லை, நிதானம் இல்லை. நமக்கு தேவையான சில ஊழியங்கள், தேவையற்ற சில ஊழியங்கள் எல்லாத்தையும் இழுத்து ஒன்றா போட்டுட்டு உட்காந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஊழியத்தில் தெளிவு வேணும். இப்போ ஆண்டவர் எதுக்கு நம்மை அழைத்திருக்கிறார்? நம்ம எந்த ஊழியத்தை அதிகமாக செய்ய வேண்டும்? நம்ம கையில் கொடுத்துருக்கிறதான காரியம் என்ன? இதை எப்படி நாம் நிறைவேற்றுவது? அதற்கு நான் என்ன பிரயாசப்படுவது என்று சொல்லி அதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்படி கண்ணும் கருத்துமாக நம்ம இருந்தால்தான் அந்த கொடுக்கப்பட்ட ஊழியத்தை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்றி திரும்ப கணக்கு ஒப்புவிக்க முடியும். இல்லைன்னா கணக்கு ஒப்புவிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு பாருங்க, ஒருவர் அபுதாபியிலிருந்து என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பதற்காக ஒரு டைம் கேட்டு 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அவர் ஒரு போதகர். அவருக்கு நான் 21 வருஷமாக மென்டராக இருக்கிறேன். எந்த ஒரு காரியமானாலும் அவர் முடிவே எடுத்திருந்தாலும் நான் எடுத்த முடிவு சரியா என்று என்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல், ஒரு ஆலோசனை கேட்காம அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டார். அவர் திருமணம் முடித்ததிலிருந்து அவர் என்னை ஒரு மென்டராக வைத்து என்கிட்ட எல்லா ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்போ அவர் ஒரு விஷயத்தை, அவருடைய இருதயத்தில் நெருடலாக இருந்த ஒரு விஷயத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சில மாதங்களாக தீர்மானம் பண்ணி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். அன்றைக்கி எனக்கு மீட்டிங்கில் நான் வீட்டில் இருக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவர் என்கிட்ட கேட்டார், ஐயா எனக்கு கொஞ்சம் டைம் தர முடியுமா? நான் உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சொல்லுங்கள்.
பேச ஆரம்பித்தார். அவர் அவர் நல்ல ஒரு போதகர். அவர் வந்து என்கிட்ட எல்லாம் விவரமாக பேச ஆரம்பித்தார். ஒரு 10 நிமிடம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் என்கிட்ட என்ன கேட்க வர்றாரு, அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நான் உடனே அவர்கிட்ட லேசாக பதில் சொல்ல முற்படும் போது, ஐயா கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் நான் வாயை திறக்கலாம். சொல்லுங்கள். அப்படியா? எஸ், ஓகே. இதே தான். எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரமாக இதை தான் சொல்லு. எஸ், அப்படியா? ஓகே, ஆஹா, சரி சரி, ரைட்டு, ஓஹோ. நான் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தால், ஐயா நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கா? அப்போ நம்ம கேட்குங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்பான்ஸ் பண்ணணும். 1.5 மணி நேரமும் சரி, ஓஹோ, அப்படியா, அடடா, சரி, இப்படியே எவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன்? 1.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். அந்த 1.5 மணி நேரம் கழித்து அவர் சொன்னார், ஐயா இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள், எனக்கு ஆலோசனை கொடுங்க. நான் சொன்னேன், இட் இஸ் டூ லேட். அவர் ஒரு காரியம் செய்தது சரியா தப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. என் வாயிலிருந்து வரணும், நீங்கள் செய்தது சரிதான், இல்லை நீங்கள் செஞ்சது தப்பு, ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ அவருக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் வந்துடும். சரி, நம்ம செய்திருக்கிறது ரைட்டு தான், நம்ம இப்படி பேசுனது சரிதான், அல்லது இப்படி பேசுனது தப்பாக போச்சு, அப்போ நம்ம மன்னிப்பு கட்டுற வேண்டியதான். ஏதாவது ஒரு கன்விக்ஷன் வேணும்ல. அப்போ 1.5 மணி நேரம் பேசுனதுக்கு பிறகு, ஐயா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இட் இஸ் டூ லேட் அப்படின்னு. அப்படியா? இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அப்போ நான் முன்னாலே அதை சொல்லியிருந்துருக்கணும். என்ன? ஆமாம், முன்னாலே சொல்லியிருந்துருக்கணும். அது என்ன மேட்டர் அப்படின்னா, ஒருவர் வந்து அவர்கிட்ட அவசரத்துக்கு பணம் கேட்குறாரு. இவர் பணம் கொடுக்குறாரு. அது அவர் திரும்பி இவருக்கு தேவையான அந்த நேரத்துக்கு வரமாட்டேங்கு, பட் கொஞ்சம் பிந்தி கிந்தி அப்படியே கொடுக்குறாரு. இப்படியா போய்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவர் ஃபீஸ் கட்ட வச்சுருந்த பணத்தெல்லாம் கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அது ஒரு 3 வருஷம் முடியுது. அதுக்கப்புறம் அவர் ஊழியத்துக்கு வந்துடுறாரு. ஊழியத்துக்கு வந்த பிறகும் அவர் எனக்கு அவசரத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறாரு. அவர் பணம் வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் ரொம்ப நாள் அந்த பணம் வரல, இவர் அதுக்கு வட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வந்த உடனே திரும்ப அந்த பணத்தை ரொம்ப இவர் கொஞ்சம் கோவப்பட்டு சீரியஸாக பேசின பிறகு அந்த பணம் வருது, அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இடையில வந்து இவர் கொஞ்சம் சீரியஸாக, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, வாங்கினது கரெக்டாக கொடுக்க வேண்டாமா, நான் எவ்வளோ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்ததை வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுனதுனால அது என்னாச்சு அப்படின்னு அந்த கதவை அடைச்சிருங்களேன். அந்த பேசுனதுனால என்னாச்சு அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த உறவு வந்து கொஞ்சம் துண்டிக்கப்பட்டுச்சு. துண்டிக்கப்பட்ட பிறகு திரும்பவும் என்னாச்சு அப்படின்னா, அவர் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் உதவி செய்யணும், எனக்கு ஒரு முக்கியமான அவசரம் அப்படின்ட்டு. அப்போ இப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட பணம் இல்லை, என்னால் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணிடுறாரு. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி சொன்னது தப்போ, அவருக்கு உதவி செய்திருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு குற்ற மனசாட்சி, கில்ட்டி கான்ஷியன்ஸ். எப்பவுமே நம்மளை வந்து ரொம்ப குற்றுயிராக்குறது எது அப்படின்னா, நம்ம பேசின வார்த்தையினால் அல்லது செயலினால் ஏற்படுகிற குற்ற மனசாட்சி. நீண்ட நாட்களாக அது கவனிக்கப்படாமல், அறிக்கையிடப்படாமல், அது செப்பனிடப்படாமல், அது சரிபடுத்தப்படாமல், மதிப்பு கேட்காமல் ஒரு காரியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த காரியம் உங்கள் உள்ளத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? குற்ற மனசாட்சி. அதனால தான் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒப்புரவாகாமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து போகக்கூடாது. ஒரு மனத்தாங்கல் ஏற்பட்டுருச்சு, ஒரு கோவப்பட்டுட்டோம், ஒரு பேசிட்டோம், அது மனித பலவீனம். கர்த்தரும் மன்னிக்கிறார். அப்போ நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது புருஷனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், அந்த மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தாமல் அந்த உள்ளான உள்காயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இன்னர் ஹீலிங், உள்ளாக நமக்குள்ளே ஏற்படுகிற ஒரு குணம், அதாவது குணமாகுதல், சுகமாகுதல் அப்படிங்கிற அந்த இன்னர் ஹீலிங் நமக்கு ஆகலை அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். நம்ம சில விஷயங்களில் ஸ்பிரிச்சுவலில், ஆன்மீகத்தில் வளர முடியாது. இந்த குற்ற மனசாட்சி நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? இட் வில் புல் யூ டவுன். மேலே வளர்ந்து போகிறதுக்கு அது நமக்கு முடியாது. அப்போ அவர் வந்து
முடியாது என்று சொன்னது அவருக்குள்ள ஒரு நெருடலை உருவாக்கிச்சு. அவர் சில மாதங்களாக அவருக்குள்ளே இருந்து இந்த ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவர் இது எப்படியாவது பாஸ்டர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏன்னா அவர் வந்து தேவ சித்தம் செய்கிறதுலையும் ஊழியம் செய்கிறதுலையும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருக்கும்னு விரும்புகிற ஒரு ஊழியக்காரன். நல்லா படித்தவர், இல்லை பட்டம் உலக படிப்பும் நிறைய இருக்குது, ஆன்மீக படிப்பும் நல்லா படித்தவர். நல்ல இப்போ வந்து கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜில் ஆராதனைகளை நடத்துகிற ஒரு சபையில் பாஸ்டராக இருக்கிறார் வெளிநாட்டில். அப்போ அவருக்கு வந்து இந்த ஒரு குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ளேயே இருந்து அவர் என்கிட்ட 1.5 மணி நேரம் எல்லாத்தையும் நரேட் பண்ணி, இப்போ என்னை போன்றவர்களுக்கு லேசாக ஒரு காரியத்தை சொன்னாலே போதும், we will be able to grasp and understand. பதில் தெரியும், இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் அதை உடனே சொன்னால் அது சரி வராது. ஏன் உடனே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்குள்ளே அது மனுஷக்குள்ளே இருக்கிற அழுத்தம் இருக்குது பாருங்க, அந்த அந்த விஷயத்தினுடைய தன்மையை பொறுத்து நமக்குள்ள அழுத்தம் இருக்கும். இந்த மேட்டர், அது என்ன காரியம், அது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த விஷயம் வந்து சாதாரணமானதா அல்லது முக்கியமானதா, அதை பொறுத்து தான் அதனுடைய வெயிட்டேஜ் வந்து நம்மளை அழுத்தும். அந்த மன அழுத்தம் நமக்குள்ளே வரும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போதெல்லாம் இந்த குற்ற மனசாட்சி நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குற்ற மனசாட்சி உணர்த்திக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அதை இந்த 1.5 மணி நேரம் ஸ்டோரி அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் யாரை பற்றி சொல்கிறாருங்கிறத அவர் 2 வார்த்தையில் அவர் பேச ஆரம்பித்த உடனே எனக்கு புரிஞ்சுக்கிட்டு. அப்போ அவர் கொஞ்ச நேரம் பேசின பிறகு அந்த நபர் உங்களுக்கு தெரிந்தவர் தான் அப்படின்ன உடனே நான் பேரையே சொன்னேன், இன்னார் தானே அப்படின்னு. ஆமாய்யா. அப்போ இதுக்கு மேலே அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏன் பேச விடணும், ஏன் பேச்சை கேட்கணும், ஏன் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த டம்ளரில் இருக்கிறத பாதி கொட்டிட்டு மீதி வச்சா அந்த இன்னும் பாதி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த டம்ளரில் நான் அடுத்த ஒரு ஜூஸோ தண்ணியோ ஊற்றணும்னா என்ன செய்யணும், இதை எம்டி பண்ணணும். அப்போ இதை எம்டி பண்ணுறதுக்கு நம்ம முற்றிலுமாய் கீழே கொட்டணும். அப்போ மனுஷ இருதயங்களிலே கிடக்கிறதான நம்முடைய தவறுகள், நம்முடைய குறைகள், நம்முடைய காயங்கள் அல்லது மற்றவருடைய வார்த்தையினால் ஏற்பட்ட காயங்கள், இதெல்லாம் வந்து நம்முடைய இருதயத்தில் ஸ்டோர் ஆகி அப்படி இருக்கும். இது ஒவ்வொன்றுமே வந்து நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நபரை பார்த்த உடனே இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, இவர் நம்மளை இப்படி பேசிட்டாரு, அங்கே போனால் அவன் நம்மளை மதிக்கவே இல்லையே. அவர்கள் செய்த காரியங்கள் அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும், மனசில் பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பு எப்போ போகும் அப்படின்னா, இந்த உள்ளான இருதயத்தில் ஏற்பட்ட காயம் இருக்கு பாருங்க, அந்த காயம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த எண்ணங்கள் வரவே வராது. அதான் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கடலின் ஆழத்தில் கொண்டு போட்டார். கடலின் ஆழத்தில் போட்டால் திரும்ப என்ன செய்யாது, அது வெளியே வராது. அதுபோல் நம்ம அறிக்கை இடும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதையெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிடும். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் பேசுகிற விதம் தப்பு, நான் உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டது தப்பு, என்னைய மன்னிச்சிருங்க. ஒரு உண்மையான மெய்யான பரிசுத்தவாட்டிக்கு இடையில ஒரு சின்ன மனத்தாங்கல் கூட இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மனத்தாங்கல் கூட இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தா தான் உங்கள் வாயில் வர்ற வார்த்தைக்கு வல்லமை இருக்கும். தேவனும் அதை விரும்புகிறார். ஒரு ஒரு ஊழியக்காரரு ரொம்ப பிஸியாக இருக்கிறார். காலையிலேருந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. காலையிலேருந்து ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லி எடுத்து முடிக்கிறதுக்கு இரவு 10 மணி ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் போகிறாங்க. டீ குடிக்கலை, சாப்பிடலை, ஒன்றுமே மத்தியானம் சாப்பிடல, ராத்திரி சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. இவர் அதெல்லாம் சொல்லி அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு மனைவி மேலே இவர் கோவம் வந்துட்டு, மனைவி மேலே கோவம் வந்த உடனே அப்படியே பேசாமல் விறுவிறுன்னு போய் பெட்டில் போய் படுத்துடுறார். படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க. தூக்கம் வர மாட்டேங்குது. 12 மணி வரைக்கும் புரண்டு படுத்தா அங்கே பாஸ்டமாவும் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவங்களும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் தூங்கலை, இவரும் தூங்கலை. 12 மணிக்கு தாண்டின உடனே ஆண்டவர் பேசியிருக்கும் போது, எந்திரடா முதல்ல, நீ என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க, எழும்பு,
நீ சண்டை போட்டுட்டு உன் மனைவி மேலே சண்டை போடலை, வருத்தப்பட்டுட்டு வார்த்தையை விடலை, வருத்தத்தில் போய் படுத்துட்டாரு, சாப்பிடல. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணிமையை நான் பிடிச்சிருக்கேன், எலும்பு அப்படிங்கிற. இவர் டக்குன்னு எழும்பி உட்கார்ந்த உடனே மனைவி டகார்னு எழும்பி அவங்களும் உட்கார்றாங்க. உடனே இவர் கேட்குற, நீ தூங்கலையா அப்படின்னு கேட்குற. நீங்களே தூங்கலை, நான் எப்படி தூங்குவேன்? அப்போ இவர் உடனே சொல்கிறாரு, நான் காலையில் இருந்து ஹெட் குவார்ட்டருக்கு போயிட்டு வந்து இங்கே உட்காந்து அந்த குடும்பத்தோட பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்லான்னு கேட்குறாரு. அந்த அம்மா விறுவிறுன்னு கிச்சனுக்கு போய் 2-3 டம்ளரில் காஃபி வச்சதை தட்டில் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க பெட்ரூமுக்கு. ஏங்க, நான் ஒவ்வொரு தடவையும் வந்து வாசலில் வந்து நின்று கொடுக்கறதுக்கு நீங்கள் வான்னு கண்ணையும் கையை இந்த தலையும் அசைக்கலை, கையும் அசைக்கலை. நான் அப்படியே நின்றுட்டு கிச்சனில் கொண்டு போய் வச்சுட்டேன். திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு காஃபி கூட கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்களே, திரும்ப ஒரு காஃபியை போட்டேன். அதையும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு முன்னால் நின்றுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. 3 டம்ளர் நான் கொண்டு வந்திருக்கேங்க, இந்த இருக்கு 3 டம்ளர் இந்த காஃபியோடு அங்கே இருக்குது. ஆமாம். உடனே இவர் சொல்கிறாரு, அப்போ என் மேலே தான் தப்பு இருக்குது. நான் உன்னை கொண்டு வான்னு சொல்லியிருக்கணும், இல்லை உன்னை கூப்பிட்டு எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். அது ஏன் தப்பு தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க ஏன் தப்பு தான், நான் அங்கேயே நின்றுட்டு போனவா துணிஞ்சு உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அதை நான் போயிருக்கணும். அப்போ என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, என்னையே மன்னிச்சிருங்கன்னு அந்த அம்மா கேட்காங்க. ராத்திரியில் 12 மணிக்கு மேலே என்ன நடக்கு? ஒப்புரவாகத்தில் மூடிய நடக்குது. இந்த ஒப்புரவாகத்தில் மூடிய நடக்கலைன்னா நாளைக்கு புல்பீட்டில் நின்று பேசுறதுக்கு அருகதை ஏற்று போகிறோம். திரும்ப ஆண்டவர் நம்ம இந்த வாயை கொண்டு பேச மாட்டார், வேற நார்ம வாயை கொண்டு தான் பேசுவார். கழுதையை கொண்டு பேசுவார், குதிரையை கொண்டு கூட பேசுவார். ஆனால் அந்த நார்ன வாயை கொண்டு பேச மாட்டார். ஏன்னா நம்ம நடந்த இருதயத்தில் வருத்தப்படுத்தி ஒரு வார்த்தை கூட மனைவியை காயப்படுத்தி அவர் பேசலை, ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படியே கோபத்தில் போய் படுத்துட்டார். அப்போ கோபத்தில் படுத்த உடனே என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு அந்த ஆண்டவர் வந்து அவரை சரிப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவன் உங்களோடு இடைப்படுகிற அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் உங்களை உணர்த்துகிற, பேசுகிற அல்லது வசனம் உங்களை உணர்த்துகிற அப்படிப்பட்டதான இருதயம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் வந்து இப்படியெல்லாம் இந்த கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாது, இவன் ஊழியம் செய்யவே முடியாது. காலையாவது போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொருந்தாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போக முடியாது, கூடாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் நம்மளை உணர்த்த மாட்டாங்க, யாரும் நம்மக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்டு வந்து பிரசங்கம் பண்ணு, நீ என்ன சண்டை போட்டுட்டு வந்து நிற்க, யாரும் சொல்லுவாங்களா? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி சொல்லும், நீ பேசுனது சரியா, இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இப்போ வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு நீ தகுதி, ஆர் யூ worthy to speak like this? Because this morning I was spoken such a words. இப்படிப்பட்ட வார்த்தைகளை காலையில் நீ பேசியிருக்கிய, இப்போ நீ வந்து நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறிய, நீ தகுதியா அப்படின்னு மனசாட்சி நம்மளோட பேசும். ஆனால் உங்கள் மனசாட்சி பலவீனமாக இருந்தால் மனசாட்சி பேசாது. உங்கள் மனசாட்சி மழுங்கி போயிருந்தா அது உங்களை உணர்த்தாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு அது ஒரு இருதயத்தில் வந்து இந்த சூடுண்ட பொய்யருடைய மாயம், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுப்பார்கள் இருக்கு. அப்போ இப்படியே பேசி பழகி, இப்படியே சண்டை போட்டு பழகினவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ஒரு சீரியஸாக தெரியாது. இப்படி போகிறதுனால தான் 4ஆம் புறத்தில் நம்ம எதை இழந்து விடுகிறோம்? நம்முடைய மாயின் வார்த்தையின் வல்லமையை இழந்து விடுகிறோம். பிரசங்கங்கிறது நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அது 2 பேருடைய இருதயத்தையாவது குத்தி கிழிக்கணும், உணர்த்தணும். அந்த இருதயத்தை குத்தி கிழிச்சு அவங்க அழுது மன்னிப்பு கேட்டு நான் செய்தது தப்புன்னு அங்கனே அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்துருக்காரு, உங்கள் வாயோடு இருந்து கர்த்தர் பேசியிருக்கிறாரு, இப்போ ஆண்டவர் கிரியை செஞ்சுருக்காரு, ஆவியானவர் அசைவாடி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு போன சனிக்கிழமை ஒரு எங்கள் விசுவாசி ஒருத்தர் இறந்து 21வது வருஷம் டெத் அனிவர்சரி. அந்த டெத் அனிவர்சரிக்கு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த பையன் வந்து அவங்க மகன் வந்து அவனுக்கு இப்போ 2வது குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கும் ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக வைக்கணும், அவங்க அப்பா இறந்த நாள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஐயா ஒரு கூட்டம் வைக்கணும்னு கேட்டான். டேட்டை கொடுத்துட்டேன், வச்சாச்சு.
ஆனால் ஒழுங்காக அவன் சர்ச்சுக்கு வர மாட்டான். ஏகப்பட்ட கடன்கள், ஒரு 1,00,000 மாதத்துக்கு வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கான். எவ்வளவோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி எடுத்து பார்த்தாலும் அவன் இன்னும் அதிலிருந்து மீண்டு வரல. இருந்தாலும் ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்படுவான்னு அவனை நான் அணைச்சி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து ஃபோனில் கேட்டான், சரிடா நான் மீட்டிங் வச்சுக்கிடுவோம், சனிக்கிழமை ஃப்ரீ தான், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ சனிக்கிழமை வந்து நான் பேசுகிறேன் ஒரு செய்தி. அவர் இந்த தாங்குகிறார், ஆதரவாக இருக்கிறார், தூக்கி எடுக்கிறார் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட்டை பேசும்போது அது ஒவ்வொன்றுக்கும் அவன் வாழ்க்கையவே நான் உதாரணமாக கொடுக்குறேன். அவனை எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தெல்லாம் தூக்கி எடுத்தார், என்னென்ன விதத்தில் அவனை தாங்கி பிடிச்சார் அப்படின்னா அவன் லைஃபையே நான் உதாரணமாக சொல்லி அந்த பிரசங்கம் பண்ணுறேன். அங்கே அவனுக்கு பக்கத்திலே அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அந்த பிரசங்கத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். முடிஞ்ச உடனே வந்து முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டு அவர் சொன்னார், நீங்கள் பிரசங்கம் பண்ணது ரமேஷுக்கு பண்ணலை, ரமேஷ் அப்பாவும் நானும் ஃப்ரெண்டு தூத்துக்குடியில். ஏன்னா நான் பழைய அனுபவங்களை சொல்கிறேன். அவர் காலில் செருப்பு இல்லாமல் என்னை வந்து சந்தித்தது, அவருக்கு சுவிசேஷம் சொன்னது, அதுக்கப்புறம் அவர் எங்கள் மழை வந்ததுனால எங்கள் நடு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவரையும் சாப்பாடு கொடுத்து நானும் சாப்பிட்டது. அது அவருக்கு இப்போ நம்ம கடனில் கிடக்கிறோம், ஒரு வழியும் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை புறக்கணி தள்ளுறாங்க, ஆனால் இந்த பாஸ் நம்மளை நடு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இனி நம்ம இந்த சர்ச்சை அண்டிக்கிட வேண்டியதானே அப்படி தொடர்ந்து வந்து அப்புறம் வாரம் அவருக்கு காசு கொடுத்து ஆராதனைக்கு வரவழைச்சி அப்புறம் குடும்பத்தை வரவழைச்சி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அப்போ அவர் வந்து நான் அவருக்கு வந்து ஃப்ரெண்டு, யா தூத்துக்குடி எனக்கு, நான் சிபிஎம் விசுவாசி. இன்றைக்கி நீங்கள் பேசினது இந்த ரமேஷுக்கு நீங்கள் பேசலை, முழுக்க ஏன் லைஃப் அப்படியே உரிச்சு வச்சிட்டீங்கன்னு நேற்று கூட ஃபோன் பண்ணார். என் லைஃப்பில் நடந்ததை அப்படியே நீங்கள் உரிச்சு வச்சிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு முழங்கால் போட்டார். ஜோம் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி நான் பிரசங்கத்தில் சொன்ன மாதிரியே கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும், அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், கொரோனாவுக்கு பிறகு எல்லாம் அடி வாங்கி இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கார். ஸோ உங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் இதில் வந்து விடுதலை கொடுக்க போகிறாரு, சீக்கிரத்தில் நீங்கள் பழைய நிலைக்கு உயர்ந்து வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி நான் சொல்லிவிட்டு நான் வந்தேன். அப்போ என்னுடைய விசுவாசி வந்து ஆமையா நீங்கள் பேசுனதான் சரிதான்யா, என் இருதயம் குத்திச்சியா, நான் சரியாயிட்டேன்யா அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த தம்பி கூப்பிட்டு வந்த ஒரு விருந்தாடி அந்த விசுவாசி வந்து சொல்கிறாரு, என்னோட கர்த்தர் பேசினார், இன்னைக்கு பேசினது முழுவதுமே எனக்கு தானே எல்லாருக்கும் முன்னால அறிக்கையிடுறாரு. அதுதான் யாரு? ஆவியானவர். இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேசி அவங்களுடைய உள்ளத்தில் வந்து ஒரு உணர்வை கொடுத்து, ஒரு தூண்டுதலை கொடுத்து, அல்லது ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மையை கொடுத்து இதெல்லாம் செய்கிறவர் தான் ஆவியானவர். நம்ம வார்த்தையில் ஒன்றுங்க, நம்ம பேசுறது சாதாரண வார்த்தை. அதனால் அந்த சாதாரண வார்த்தை சாரமேற்றப்பட்டதாக கோலியாத்தை கொல்றதுக்கு தாவீது எரிந்த கல் வந்து ஒரு சாதாரண கூழாங்கல். அந்த ஏழை பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, அதில் அங்கேருந்து ஒரு நீரோடை இப்படி வருது. அந்த நீரோடை முழுவதுலையுமே மணலை விட எது அதிகமாக கிடக்குது? கூழாங்கல் கிடக்கு. அந்த இடத்துல போய் நான் நின்றுட்டு அதை சுற்றி முற்றி பார்க்கும்போது இங்கே தான் கோலியாத்துனா இந்த இடத்துல தான் வந்து தாவீது எதை பொறுக்கணும், 5 கூழாங்கல்ல பொறுக்கணான்னு சொல்லி நான் ஒரு சின்ன சின்ன கல், ஒரு 5 கல்லை நான் எடுத்து கொண்டு வந்து, இப்போ என் ஷோகேஸில் ஒரு கல் இருக்குது, அதை 4 கல் யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 கல் அடையாளத்துக்காக நான் அதை வீட்டில் வச்சுருக்கேன். அந்த சாதாரணமான கல். ஆனால் ஒரு சாதாரண கல் வந்து ஒரு பெரிய வீரனுடைய முகத்தில் ஹெல்மெட் போட்டிருக்கான். இந்த இடம் மட்டும்தான், இந்த இருக்குல்ல, இந்த இடம் மட்டும்தான் திறந்துருக்கு, மற்றதெல்லாம் என்ன செஞ்சுருக்கு? மூடி இருக்கு. அதனால் இந்த இடம் மட்டும்தான், நெத்தி பொட்டுங்கிற இந்த இடம் மட்டும்தான் திறந்து இருக்கிறது. ஆனால் இவன் எரிந்த கல் கரெக்டாக எங்கே போய் பிடிச்சது? இந்த நெத்தி பொட்டில் பட்டு அவன் கீழே விழு, ஒரே கல்லில் கீழே விழுந்துட்டான், ஒரே கல்லில் கீழே விழுந்துட்டான். அந்த கல் அவ்வளவு வல்லமையாக போய் பதிந்ததற்கு தாவீது காரணமா அல்லது ஆவியானவர் காரணமா? இப்போ ஆவியானவர் ஏழை பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு கல் அப்படியே பறந்து வர வச்சு அப்படியே போய் நெத்தியில் விழ வைக்கிறதுக்கு முடியுமா? முடியாதா? சரி, கல்லே எரியாமல் அவனை கீழே தள்ளுறதுக்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? ஆனால் அந்த கல் எடுத்து எறிகிறதுக்கு யார் தேவை? ஒரு தாவீது தேவை. அதுதான் நீங்களும் நானும்.
இன்னைக்கு தன்னாலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வைக்க ஆண்டவரால் முடியும். ஆனால் அப்படி அவர் செய்யலை. அவர் தன்னுடைய செல்லக்குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் சிலுவையில் போய் பாடுகள் பட்டு ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால தான் இந்த சபை இன்னைக்கு உண்டாக்கி வச்சிருக்காரு. அப்போ அந்த சபைக்கு ஊழியக்காரனாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு காரியம். நான் இன்னைக்கு காலையில் கூட தரங்கம்பாடியில் சொன்னேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு எல்லாமே விட்டுட்டு ஆண்டவர் எது கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு? ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் வேலையை விட, ஒரு பெரிய பிஸ்னஸை விட, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் செய்கிற வேலையை விட, ஒரு சிஎம்மாக இருக்கிறத விட, ஒரு பிஎம்மாக இருக்கிறத விட எல்லாத்தையும் விட உயர்ந்தது எது? இந்த ஊழியம். ஆகஸ்ட் மாதம் கடைசியில் அமெரிக்காவிலேருந்து ஒரு போதகர் வந்திருந்தார், பெஞ்சமின் சாக்கோ அப்படின்னு சொல்லி. அவர் உள்ளத்தில் ஆண்டவர் வந்து எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவர் யூஎஸ் போயிட்டார். அவர் வந்திருக்கிற அன்னைக்கு ஜப்பானில் இருக்கிற ஊழியத்தில் ஒரு 30 பிள்ளைகளுக்கு பிபிஎஸ் நடத்துறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம். ஒரு 82,000 ரூபா அன்றைக்கி ரைஸ் பண்ணோம். இதை அவர் ஆராதனையில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கார். அவருக்கு ஒரு ஆச்சரியம், இந்தியாவில் இருந்து ஒரு சபை ஜப்பானில் மிஷினரி ஊழியம் செய்கிறாங்களா, அது ஆச்சரியமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுபவத்தை போய் அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கார். இப்படி பாஸ்டர், இப்படி ஒரு அவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து அதுக்கப்புறம் கர்த்தர் அவரை ரட்சித்து, அவர் சென்னையில் படித்தவரனால தமிழ் நல்லா பேச தெரியும், கேரளாவில் பிறந்து வளர்ந்தனால மலையாளம் தெரியும், அமெரிக்காவில் போய் பல ஆண்டுகளாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக இருந்ததுனால அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், ஹிந்தியும் தெரியும். அவர்கிட்ட போய் இதை சொன்ன உடனே, அப்படியா, எனக்கு அது சர்ப்ரைஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணியிருக்கார். ஆண்டவர் பேசினாராம், முதல்ல போய் அந்த பாஸ்டை நீ பாரு, அவர் வீட்டில் போய் தங்கி கூட இருந்து ஊழியம் செய், கொஞ்சம் செஞ்சுட்டு நீ வா அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே இவர்கிட்ட சொல்லி, இவர் எனக்கு வாட்ஸ்அப் காலில் இப்படி அங்கே கர்த்தர் பேசியிருக்காராம், உங்களை பார்க்கறதுக்கு வரணும், தாராளம் வர சொல்லுங்கள். அவர் வந்து ஒரு 5 நாள் இருந்து இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜப்பான் ஊழியத்தை நீ போய் பாரு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். இப்போ என்னையை வந்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 5 நாள் தங்கி இருந்துட்டு என் கூட ஒரு 3 ஊழியர் மீட்டிங் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு உவாச ஜபத்தில் பேசிட்டு ஆராதனையில் பேசிட்டு அவர் கடந்து போனார். அவர் சொன்னார், உங்களோடு இருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை விவரிப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, வார்த்தைகளே இல்லை. உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் அவ்வளவு அசைவாடுகிறத நான் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கும்போது நான் பார்த்தேன், கூட்டத்தில் வரும்போது நான் பார்த்தேன் பாஸ்டர், உங்களுடைய மன ஓட்டம், மன எண்ணம் என்னன்னு நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்கார். அப்போது நம்மளை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார், நம்மை அவர் பயன்படுத்துகிறார் என்பதற்கு நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. நம்மளே வந்து நினச்சிக்கிட்டு நம்ம கர்த்தர் கையில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, நம்ம அப்படி ஊழியம் செய்கிறோம் வைக்கோம் அப்படின்னு எல்லாம் நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட, நீ போகிற போக்கு சார் தான், உன்னோட நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கூட இருக்கிறதா யார் சொல்லணும்? கர்த்தர் இன்னும் ஒரு ஆள் மூலமாக நம்மளை ஊர்ஜிதப்படுத்தணும். இப்படி வந்து இடையிடையே அவர் நம்மளை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் நம்ம இந்த ஊழியத்தை சரியான லெவலில் செய்து கொண்டு போகிறதுக்கு உற்சாகம் அடைய முடியும். இல்லை நமக்கே இடையில சந்தேகம் வரும், இந்த ஊழியத்தை நம்ம செய்யலாமா, அல்லது இப்போ நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் செய்துக்கிட்டு இருக்கோமா, அல்லது சித்தத்தை விட்டு நம்ம விலகி நிற்கிறோமா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பும் போதெல்லாம் இந்த கேள்விகளுக்கு நமக்கு என்ன வேணும்? சரியான பதில் வேண்டும். அந்த பதில் நமக்கு கிடைத்தால்தான் அந்த ஓட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் எப்படி தொடர்கிறேன்? ஆசையாய் தொடர்கிறேன். இன்றைக்கு ஊழியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கடமைக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஆசையாக ஊழியம் செய்கிறவர்கள் மிக குறைவு. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ அழைக்கப்படாமலே நிறைய பேர் ஊழியத்தில் இருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அழைக்கப்படாத ஒரு கூட்டம் இருந்தாலும் அது ஒரு பக்கம் மும்பரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே போனால் என்ன கிடைக்கும், இன்றைக்கி எங்கே மீட்டிங், இன்றைக்கி போனால் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. அது போய்கிட்டே இருக்குது. இதற்கு நடுவில் ஆசையாய் ஊழியத்தை செய்கிற தொடர்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஊழியத்தை எப்படி செய்யணும்? ஆசையாக செய்யணும். இப்போ நான் காலையில் தரங்கம்பாடியில் முடிச்சுட்டு நான் இப்போ இங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னால்
நான் எப்படி ஓடி வர்றேன்? ஆசையாக ஓடி வருகிறேன். கூரா பாபா தியானா காமாஷியா. இருதயத்தில் அவ்வளவு ஒரு மாஞ்சை. நமக்கு கர்த்தர் தந்தை இந்த அனுபவங்களை கொண்டு போய் அங்கே குளுமை இருக்கிறதான ஊழியக்காருடைய இருதயத்தில் போய் தேவையான வார்த்தைகளை போட்டு உங்களை இன்னும் பாலிஷ் பண்ணணும், மெருகூட்டணும். நம்மகிட்ட இருக்கிற குறைகள்லாம் நீங்கி போகணும், இன்னும் நல்லா வரணும். இது வரைக்கும் நம்ம பேசுனது தப்புன்னு உணரணும், இனி நம்ம இப்படி பேசக்கூடாதுங்கிற இடத்துக்கு வரணும், இப்படித்தான் பேசணுங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும், இப்படித்தான் நான் இனி ஊழியம் செய்வேங்கிற இடத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற ஆசையினால ஓடி வருகிறோம். எப்படி ஓடி வர்றோம்? ஆசை. அப்போ ஆசையாக நம்ம ஊழியம் செய்யணும். பவுல் தான் சொல்றாரு, நான் எனக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் ஆசையாய் நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஊழியம் என்பது அல்வா சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு மதுரமாக இருந்தது. காரணம், ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டு வந்தார். பவுலை தேவன் பயன்படுத்தினதுனால பவுலுக்கு அந்த ஊழியத்தை செய்வதில் என்ன இருந்தது? ஆசை இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருந்தது, விருப்பம் இருந்தது, உற்சாகம் இருந்தது, மன எழுச்சி இருந்தது. அதனால அந்த ஊழியத்தை அவன் எப்படி செய்தான்? ஆசையா செய்தான். தேவன் அதைத்தான் பார்க்க விரும்புகிறார். இந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம்? இந்த ஊழியத்திலே நாம் எப்படி பேசுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அதாவது ஊழியம் செய்கிறதுனால கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டார். நீங்க அப்படி ஒரு தப்பு கணக்கு இதுவரைக்கும் போட்டிருந்தா அதை நீங்க மாற்றிக்கிடுங்க. நான் அவர் பிரதர் மனோஜானுடைய அந்த கட்டட திறப்பு விழாவில் அதுதான் நான் பேசினேன். அவர் என் மேல் பிரியமாக இருந்தபடியா என்னை விசாலத்திலே கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அப்போ நம்ம மேலே பிரியமாக இருந்ததுனால தான் நமக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காரே ஒழிய நம்ம ஊழியம் செய்ததுனால அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கலை. நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு தப்பு கணக்கு போட்டு என்னத்தையாவது ஒரு ஊழியத்தை செய்து யாரை ப்ளீஸ் பண்ணணும்? தேவனை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடாதீங்க, அங்கே நம்ம போயிடக்கூடாது. நம்ம ஒரு ஊழியத்தை செய்ததுனால அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால தான் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே பிரியமாகவும் இருப்பார், உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார், உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு ஊழியத்தையும் கையில் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். நம்ம பேருக்காக ஊழியம் செய்யலை, புகழுக்காக ஊழியம் செய்யலை, கூட்டத்துக்காக ஊழியம் செய்யலை, வருமானத்துக்காக ஊழியம் செய்யலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன். அந்த ஆசை நமக்குள்ள குறையாமல் இருக்கணும்னா ஒழுங்கான ஜெபம் இருக்க வேண்டும். தினந்தோறும் சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் பழகணும். காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கோ 5 மணிக்கோ நீங்கள் எழுப்பி காலையில் உள்ள ஜெபங்கள் எல்லாம் முடித்து விட்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்கே உட்காந்துருக்கணும்? அமைதியாக தேவ சமூகத்தில் உட்காந்து வேதத்தை தியானம் பண்ணி பிரசங்கங்களை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கணும். வேதத்தை நீங்கள் தியானம் பண்ணணும். வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும். வெளிப்பாடுகள் உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு சில நேரங்களில் நம்ம ரொம்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருப்போம். ஒரு வெளிப்பாடும் நமக்கு கிடைக்காது, ஒரு புது தாட்டு ஒன்றும் வராது. மெசேஜ் எழுதுறதுக்கு பேனா எடுத்திருப்போம், பேப்பர் எடுத்திருப்போம், எல்லாம் எடுத்து வச்சுருப்போம், ஒரு வரி கூட எழுதியிருக்க மாட்டோம். நேரம் எவ்வளோ போயிருக்கோம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிருக்கோம். டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்கல்ல தேவ சமூகத்தில், அதற்கு உங்களுக்கு நிறைய மார்க்கை கத்தர் எப்போ கொடுப்பாருன்னா, புல்பீட்டில் நீங்கள் நின்ன உடனே உங்கள் வாயை திறந்த உடனே கத்தர் வெளிப்பாடுகளை கத்தர் கொடுப்பார். உங்கள் உணர்வுகளே உங்களை பேச தூண்டும். ஏன்னா தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து இருக்கிறீங்க. நான் ஒரு முறை திடீரென்று எங்கள் பாஸ்டரியா நாளைக்கு நான் வரமாட்டேன் ஆராதனைக்கு, உங்கள் ஆராதனைக்கு யாரையாவது நியமிச்சுட்டு நீங்கள் பாளையங்கோட்டைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன். ராத்திரி விடிய 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 அப்போ என்கிட்ட இருந்தது இந்த தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள், ஓப்பன் பைபிள், NIV ஸ்டடி பைபிள், அப்புறம் இன்னும் என்ன பைபிள் இருந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லா பைபிளையும் பாயை விரித்து சுற்றிலையும் வச்சுட்டு ராத்திரி முழுதும் உட்காந்துருக்கேன். இங்கே புரட்டுதான், அங்கே புரட்டுதான், 66 புத்தகத்தையும் புரட்டி பார்க்குறேன், தமிழை புரட்டுதான், இங்கிலீஷை புரட்டுதான், எல்லாத்தையும் புரட்டி பார்க்குறேன். கன்கார்டன்ஸ் ஒரு வார்த்தை கூட என் உள்ளத்தில் இந்த பிரசங்கத்தை நீ பண்ணுங்கிறது இருதயத்தில் வரல. காலையில் 8 மணி ஆகிட்டு 9:30க்கு ஆராதனை அடித்து பரண்டு குடிச்சிட்டு ஓடிட்டேன். ஆனால் என்ன இல்லை, மெசேஜே இல்லை. ஆஸ்திரேலியா இடத்துல போய் அவங்க சபையில் பிரசங்கம் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சமாவது ஸ்டஃப் இருக்கணும்ல, இல்லைன்னா அந்த இடத்துல போய் நான் பேச முடியும். வந்தவுடனே அவங்க கேட்பாங்க விசுவாசிகள்கிட்ட மெசேஜ் எப்படி இருந்துச்சுன்னு. அது அங்கே ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு டாக்டர் ஒய்ஃபு. அந்த அம்மா அது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க.
அவங்கள கண்டே எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. கரெக்டுண்ணா பாஸ் மனோகர், சூப்பர் உங்கள் செய்தி, இன்னைக்கு நீங்கள் சொதப்பிட்டீங்க, டைரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு மெசேஜும் இல்லாமல் நான் போய் புல்பீட்டில் போய் நிற்கேன். எல்லாம் சாட்சி சொல்லிய பாட்டு பாடியாச்சு, சாட்சி சொல்லியாச்சு, காணிக்கை எடுத்தாச்சு, எல்லாம் விண்ணப்பங்கள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ராமா ஆரம்பிக்கிற நேரம் வந்துச்சு. பைபிளை இப்படி திறந்து இப்படி வச்சேன். அங்கே ஒரு வசனத்தின் மேலே கண்ணு போச்சு. அந்த வசனத்தை எடுத்து ஒரு 40 இல்லை 1 மணி நேரம் நான் பேசினேன். கொஞ்சம் உள்ளூர பயம்தான். ஏன்னா ப்ரிப்ரேஷன் இல்லாமல் நான் வந்து நிற்க மாட்டேன். இன்றைக்கி காலையிலையுமே அதாவது தேவனுடைய சித்தம் வழியை உண்டாக்கும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நான் காலையில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணியில் இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் உட்காந்து நான் ஆயத்தம் பண்ணியிருக்கேன். அதுதான் பிரசங்கம் பண்ணணும்னு, தேவ சித்தம் வழியை உண்டாக்கும், காட்ஸ் வில் மேக்ஸ் த வே அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 3, 5, 6 எல்லாம் போட்டு அதை எடுத்து தான் அங்கே வந்து திறந்து வச்சுக்கிட்டு நான் நிற்கிறேன். ஆனால் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கார். இதுலேருந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்லலை. ப்ரிப்ரேஷன் இல்லாமல் ஒரு நாளும் புல்பீட்டில் வந்து நிற்கக்கூடாது. அப்போ நான் வந்து போய் நின்றுட்டேன். எனக்கு உள்ள கொஞ்சம் பயம். அப்படி ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டேன். கூட்டம் எல்லாம் முடிஞ்சு ஆசீர்வாதமெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அந்த சிஸ்டர் அங்கேருந்து சிஸ்டர் ஜாய் சுகந்தி விறுவிறுன்னு மாறாங்க. எனக்கு வந்த உடனே கால் கை உதறல் எடுத்துட்டு, இப்போ எதை சொல்ல போகிறாங்களோ தெரியலையேன்னு நேராக வந்து, ஏன்னா அவங்க சாரல் நவரஜ் கூட இருந்தாங்க. சாரல் நவரஜ் அவங்க வீட்டில் தங்க வச்சு கூட்டங்கள்லாம் நடத்தின அந்த காலத்து ஆள். கிட்ட வந்த உடனே கிட்ட வந்து இவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ, எரிமலையாக வெடிக்க போகிறாங்களான்னு தெரியலையேன்னு நான் பார்த்தா, அவங்க கிட்ட வந்தவனை, பாஸ் மனோகர் எனக்கு மெசேஜ் சூப்பர் அப்படின்னாங்க. சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு ஒரே குழப்பமாயிட்டு. நான் ஒன்றுமே ஆயத்தம் பண்ணலையே. ஆனால் வந்து அவங்க சும்மா முகஸ்துதிக்கு அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க முகஸ்துதி பண்ணுற ஆளும் கிடையாது. ஆஸ்திரேலியாட்டே வந்து அந்த மெசேஜினுடைய ஃபீட்பேக்கு கரெக்டாக கொடுப்பாங்க. அப்போ இவங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகிறாங்களே, சூப்பராக இருந்துச்சுங்காங்களே, நம்ம ஒன்றுமே எழுதவும் இல்லை, ஒன்றும் ஆயத்தம் பண்ணவும் இல்லையே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இவங்க உண்மையிலே சொல்கிறாங்களா அல்லது என்ன எனக்கு கேலிக்கு சொல்கிறாங்க, எனக்கு உண்மை புரியலையே அப்படி. ஆண்டவர் மெல்ல பேசினார். நீ ராத்திரி விடிய விடிய என் சமூகத்தில் உட்காந்துருந்தல்ல, விடிய விடிய நீ தூங்காமல் உட்காந்துருந்தல்ல, அதனுடைய பலன்தான்பா நான் உன் வாயோடு வாயாக இருந்து பேசினேன். அதனால தான் மெசேஜ் நல்லா இருந்துச்சு. அப்பா நான் தப்பிச்சேன். அன்னையிலேருந்து நான் உன்னை படிச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப நாட்களை வந்து சனிக்கிழமை நைட்டு தூங்க மாட்டேன். விடிய விடிய உட்காந்துக்கிட்டே இருப்பேன். மெசேஜ் எல்லாம் இப்படி எடுத்து வச்சுட்டு அந்த மெசேஜை திரும்ப படிச்சுக்கிட்டு பைபிளை வாசிச்சுக்கிட்டு, தோத்திரம் ஆண்டவரே, நாளை காலையில் எல்லோரும் வருவாங்க, என்னை நம்பி வருவாங்களே, என் வாயில் வார்த்தைகள் வரணுமே, அவங்கள கட்டுற மாதிரி வார்த்தை வரணும், குணமாக்குற மாதிரி வார்த்தை வரணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னோட குறை இருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் விடிய விடிய உட்காந்துக்கிட்டு இருப்பேன். காலையில் ஒரு 4-5 மணி ஆகி தன்னால் கிறக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு 1 மணி நேரம் அப்படி தூங்கிட்டு கடகடன்னு எழும்பி குளிஞ்சு ஓடி போயிடுவோம். எனக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, ராத்திரியெல்லாம் விடிய விடிய தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா ஆண்டவர் நம்மோடு இடைவிடுவார். நம்ம உதடுகள் அவர் பிடிச்சி அவர் பேசுவார், நம்ம வாயை பிடிச்சி அவர் பேசுவார். அப்போ நம்ம அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம். அப்புறம் ரொம்ப நாட்கள் அப்படி தான் இருப்பேன். ஆனால் ஒழுங்காக தூங்கணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் அந்த சனிக்கிழமை நைட்டில் படுத்தேன்னு செய்யுது, தூங்குது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்மளை நம்பி ஜனங்கள் வருவாங்களே, அப்போ அவங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கணுமே. என்னத்தையாவது ஒரு கதையை சொல்லிவிட்டு ஒரு போக்கா நம்ம சொல்லிட்டு போக முடியாதே. எச்சரிக்கை இருக்கணும், உணர்த்துதல் இருக்கணும், அவங்கள கண்டிக்கணும், தவறுகளை சுட்டி காண்பிக்கணும், அதே நேரத்தில் அவங்கள அரவணைக்கணும், அவங்களுக்கு சுகம் உண்டாகணும். பிரசங்கத்திலேயே எல்லாமே நடக்கணுமே. அப்போ எல்லாம் நடக்கணும்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஆறுதல் தேவைப்படும். ஒரு ஆளுங்க சேட்டைக்காரா எந்தையாவது சேட்டை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, அங்கே சவுக்கடி கொடுத்த மாதிரி 2 வார்த்தை வரணும். இன்னொரு ஆளுக்கு வந்து இருதயத்தில் குற்ற உணர்வே இல்லாமல் கடினமான இருதயத்தோடு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு உணர்த்தணும். கர்த்தர் பிடிச்சி கொன்று விடுவார், உனக்கு கொன்று மூடிய உச்சி குடும்பியை பிடிச்சி அறுத்துருவார், ஜாக்கிரதைன்னு 2 வார்த்தை வரணும். அடுத்து 2 வார்த்தை வரணும், மகளை கவலைப்படாத, உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, நீ இதை நினச்சி தானே வந்திருக்க, உன்னைய கர்த்தர் தேற்றுவார் அப்படின்னு 2 ஆளுக்கு அங்கே சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் ஒரே கர்த்தர் தான் பேசுகிறார். அது அந்த ஒரு போதகரின் வாயை கொண்டு அத்தனை பேருக்கும் திருப்திகரமாக பேச வேண்டும். அப்படி பேச வேண்டுமானால் நம்ம வந்து யார் கையில் இருக்கணும்? கர்த்தருடைய கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளை கொண்டு கர்த்தர் பேசுவார். நம்மளை கொண்டு பேசின வார்த்தை அந்த இருதயங்களை கிளிக்கும், இல்லை பேப்பரை கூட கிளிக்காது. அப்போ நம்ம என்னத்தை வேணாலும் பேசிக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் அறிக்கையிடலாம். அப்புறம் அந்த பிரசங்க நேரத்தில் பைபிள் ஸ்டடியா
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வார்த்தைகள். எனக்கு புரியலை அது. ஞாயிற்றுக்கிழமை வந்து அதுக்குள்ள ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் எஃபெக்டிவாக இருக்கணுமா, இந்த பைபிள் ஸ்டடி எஃபெக்டிவாக இருக்கணுமா, வீட்டில் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை எஃபெக்டிவாக இருக்கணும். ஒரு சின்ன சத்தம் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அப்படியே ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மனைவிக்கு ஒரு கோபம், புருஷன் அப்படியே அடங்கி போயிடும். புருஷனுக்கு ஒரு சின்ன கோபம் வருது, மனைவி அப்படியே அடங்கி போயிடும். 2 பேருக்கு நடுவில் யார் வந்து உலாவணும்? நீங்கள் தர்க்கம் பண்ணிக்கிட்டு, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல கர்த்தரே உங்கள் வீட்டில் இருக்க மாட்டார், இருக்கவே மாட்டார். நீங்கள் நிறைய ஊழியக்காரங்க வீட்டில் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. ஏன் கர்த்தர் இல்லை அப்படின்னு கேட்டால், கர்த்தர் இருக்கும்படியாக அவர்கள் வாழவில்லை. ஆமாம், அதெல்லாம் இருக்கும். ஜெபம் இருக்கும், அந்நிய பாஷை இருக்கும், ஆவியில் நிரம்புதல் இருக்கும். அது ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆவியில் நிரம்புவாங்க. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு ஜெபத்திலேருந்து எழும்பும் போதே கோபத்தோடு தான் எழும்புவாங்க. அது எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம்? ஜெபம் பண்ணி முடித்த உடனே சண்டை போடுவாங்க, கோபப்படுவாங்க. ஆவியில் நிரம்பி எவ்வளோ உற்சாகமாக சத்தம் போட்டு பேசுனாங்களோ அவ்வளோ உற்சாகமாக சண்டையும் போடுவாங்க. மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தர் இல்லை. தேவன் உங்களோடு இருப்பாரானால் அந்த அனுபவமே டிஃப்ரெண்ட். ஆவியானவர் உள்ளத்தில் இருப்பாரானால் உங்க இருதயத்தை அவர் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருப்பார். ஆவியானவர் இருதயத்தை கட்டி வச்சிருப்பார். வாயின் வார்த்தைகளிலே கவனம் இருக்கும். அபிஷேகத்தை மீறி உங்களால் ஒரு வார்த்தை பேச முடியுமா? ஆவியானவரை மீறி ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வருமா? வராது, வரக்கூடாது, வர முடியாது. அந்நிய பாஷை நீங்கள் பேசுவது உண்மையான அந்நிய பாஷையானால் அந்த அந்நிய பாஷை பேசின பிறகு, நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவர் உங்கள் டங்க் அந்த வாயை வந்து கட்டிடுவார், கடிவாளம் போட்டுருவார். 2வது, ஆவியில் நிரம்பி நிரம்பி அந்நிய பாஷை பேச 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 நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனுஷ சாயல் மாறி மாறி எந்த சாயலுக்கு வருவீங்க? தேவ சாயலுக்கு நம்ம மாற்றப்படுவோம். நீங்கள் அபிஷேகம் பெறாதவங்க, அந்நிய பாஷை பேசாதவங்க, அபிஷேகம் பெற்று பின்வாங்கி போகிறவங்க, அபிஷேகத்தை இழந்தவங்க, அந்நிய பாஷையை பேசாதவங்க, நீங்கள் வாழ்க்கையை பாருங்கள், தேவ சாயலை அங்கே பார்க்கவே முடியாது. ஆள் அழகாக இருக்கும், நல்ல முகமட்டமாக இருக்கும், முடி நல்லா சீவிருப்பாங்க, நல்ல கிராப்பு வெட்டி பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டு சோராக இருக்கும். ஆளை பார்த்தா அளவு, வேலையை பார்த்தா இளவுன மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் கர்த்தர் பேசி இருக்கணுமே. கர்த்தர் நம்ம இருதயத்தில், அவர் வேற எங்கேயும் வாசம் பண்ண மாட்டார், இருதயத்தில் தானே அவர் வாசம் பண்ணுறாரு. இருதயத்தை தான் என் கொடுங்காரு. ஏன்னா எல்லாம் நன்மையானாலும் தீமையானாலும் நல்லதானாலும் கெட்டனானாலும் எங்கேருந்து புறப்பட்டு வரணும்? இருதயத்திலிருந்து அல்லவா புறப்பட்டு வரணும். அப்போ இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இருதயத்துக்குள்ளே வந்து எல்லாமே நல்லதாக இருக்கணும்னா உங்கள் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்குறான். அப்புறம் நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷம் எப்படி இருக்கணும்? நல்ல, இட் மஸ்ட் பி a good treasure. நல்லவைகள் சேர்க்கப்பட்ட முத்துக்கள் நிறைந்த ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக உங்கள் இருதயம் இருக்க வேண்டும். உங்கள் பொக்கிஷம் எப்படி இருக்கிறது? ஒரு கேள்வியை கேளுங்க. உங்க இருதயமாகிய பொக்கிஷத்தில் நீங்க என்னத்தை சேர்த்து வைக்கிறீங்க? சண்டை பெரும்பாலும் எதுக்கு வரும் தெரியுமா? குடும்பங்களில், ஊழியக்காரங்க குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? வாக்குவாதம் வர்றதுக்கு காரணம் என்ன? சரி, புரிந்து கொள்ளாமை. எனக்கு காலங்காலமாக புரிந்து கொள்ளாமலே இருக்கும். ஆவியானவர் கேட்கல. ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணாதது. சரி, வேற புரிந்து கொள்ளாதது, ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணாதது. அப்படின்னா நீங்கள் ஆவியானவருக்கு அடங்காப்படாரியாவே இருக்கிய? நிறைய நேரம் அப்படி தான் இருக்கும். சரி, அடுத்து 3வது பாஸ்டர் சொன்னார், வரவு செலவு. பணம், பண வரவு செலவு காரியத்தில் வந்து கணவனுக்கு மனைவிக்கு என்ன வரும்? அது பண வரவு செலவில் கூட வராது. மனைவியினுடைய தேவைகள் சந்திக்கப்படாத போது மனைவிமார்கள் கொதித்து எழும்பிடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட 54 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த போதகருடைய மனைவியின் வாழ்க்கையிலெல்லாம் ஒரு 2-3 சேலைக்கு மேலே கிடையாது. மிஞ்சி அதிகமாக வச்சுருந்தாங்க, ஒரு 5 சேலை வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலெல்லாம் அவங்ககிட்ட சேலை இருக்காது, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சேலை வந்து 100 ரூபா தான். நல்ல சேலை 70 ரூபா 80 ரூபாய்க்கே சேலை, நல்ல சேலை கிடைக்கும். அதெல்லாம் இப்போ 7000 ரூபா இருக்கும். ஆனால் அந்த 70 ரூபா 80 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியாது? சேலை வாங்க முடியாது. காணிக்கே வந்து 10 ரூபா 15 ரூபா தான் வரும்.
அதுக்கு மேலே காணிக்கையே வராது. ஸோ இப்படி இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தேவைகள் எல்லாம் அந்த காலத்தில் சந்திக்கப்படவே படாது. ஆனால் ஒரு போதகர் மனைவி கூட எனக்கு நீங்கள் சேலை எடுத்து கொடுக்கல, எனக்கு சட்டை எடுத்து கொடுக்கல, எனக்கு பிறந்த நாள் கேக் வெட்டலைன்னு சண்டை போட்டதை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட அப்படி சண்டை போட்டதை நான் பார்த்தது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. அழைப்பு. பட்டினியாக கிடந்தா கூட பிள்ளைகளுக்கு எத்தனையோ தாய்மார்கள் தண்ணியை ஜெபம் பண்ணி முழங்கால நின்று கை குழந்தை அழுகுது, பால் வாங்க காசு கிடையாது, அந்த தண்ணியை எடுத்து முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி 10 நிமிஷமாக ஜெபம் பண்ணி என் பிள்ளைக்கு நான் இப்போ பாட்டிலில் ஊற்றி கொடுக்க போகிறேன், என் பிள்ளை இதை அவலாக குடிக்கணும், இதை பாலானி மாற்றணும்னு ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணி பாட்டிலில் ஊற்றி கொடுத்த பரிசுத்தவாட்டிகள்லாம் எனக்கு தெரியும். கை குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னா எந்த தாயாலையும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் கணவன்கிட்ட வந்து அப்படி சண்டை போட்ட ஒரு ஸ்திரியை நான் அன்றைக்கி பார்க்கல. இன்னைக்கு பிரியாணி கிண்டதுக்கு வழி இல்லைன்னா சண்டை வருது. ஏற்கனவே 72 துணி இருக்கு, இன்னும் ஒரு புது துணி இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை வருது. நமக்கு குடும்பத்தில் தேவைகள் இருக்கா, அதை புருஷனோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஜெபம் பண்ணி நமது தேவையை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா அழைப்பு இல்லை. அழைப்பு இருந்துச்சு அப்படின்னா முறுமுறுப்பு வரவே வராது. பட்டினி இருந்தாலும் சரி, பசி இருந்தாலும் சரி, நிர்வாணமாக இருந்தாலும் சரி வராது. ஒரு போதகர் மனைவிக்கு பெங்களூரில் மாற்றுறதுக்கு சேலை கிடையாதுங்க, அவருக்கு மாற்றுறதுக்கு பேண்ட் சட்டை கிடையாது. அவர் துணியை துவைச்சி போடணும்னா துணியை துவைச்சி அங்கே ஒரு குளத்தில் போட்டுட்டு அது காய்கிற வரைக்கும் மனைவியினுடைய பாதி சேலையை அவர் சுற்றிக்கிட்டு தான் நிற்பார் தண்ணிக்குள்ளே. ஒரு நாள் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கும் போது, ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கும்போது கர்த்தர் சொன்னார், உனக்கு இந்த இடத்த நேரம் பிறகு இந்த ஒரு சின்ன ஓடு போட்ட வீடு, இந்த இடம் முழுதையும் உனக்கு தருவேன் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். இவர் சொன்னார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா ராஜா, எனக்கு மாற்று வஸ்திரம் ஒரு வஸ்திரம் கொடுத்தா போதும், நான் இன்னைக்கு அப்படி கஷ்டத்தில் இருக்கேன். அடுத்து நான் ஒரு மாற்று வஸ்திரம் தருவேன், இந்த இடத்தையும் தருவேன். இப்போ அவர் இறந்துட்டார். அவர் நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போதே அவர் மனைவி இறந்து, அதுக்கப்புறம் அவரும் இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் சர்ச்சு அதில் தான் இருக்குது. அதில் தான் அவர் சர்ச்சு கட்டி அதில் பாஸ்டர் இருந்தார். அதாவது அழைப்பு, தேவனுடைய கிருபை சாதாரணமானதல்ல, குறைத்து மதிப்பிடாதிருங்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையில் தான் இருக்குது. குணமாக்குதல் அதில் தான் இருக்குது, பேயை கட்டுப்படுத்துறதும் அதில் தான் இருக்குது, பிசாசின் கிரிகளை அழிக்கிறதும் அதில் தான் இருக்குது, ஒரு மனுஷனை ஐஸ்வர்யமானாக்கிறதும் அதில் தான் இருக்குது. எல்லாமே எதில் இருக்குது சொல்லுங்கள்? வாயின் வார்த்தை. நான் அந்த காலத்தில் இருந்து பரிசுத்தவான்களுக்கு படிவிடைகள் செய்யும்போது அவங்கள பாசையாக பார்க்க வர்றவங்கள கொண்டு போய் ஸ்கூட்டரில் ஏற்றி கொண்டு போய் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து ஏற்றி விடுறது, வைக்கிறது, உபசரிக்கிறது, துணியை துவச்சி கொடுக்குறது, எல்லாத்துக்கும் அவங்க சொல்லுகிற ஒரே வார்த்தை, மனோகர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக பரிசுத்தவான்கள் வாயிலிருந்து என்னை நோக்கி வந்த வார்த்தை என்னது? ஆசீர்வதிப்பார். எங்கள் பாஸ்டர் மரணப்படுக்கையிலிருந்து எனக்கு கடைசியாக சொன்ன வார்த்தையை தான், என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி நீ நல்லா இருப்ப அப்படின்னு 2 தடவை சொன்னாங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கண்ணத்தை 2 தடவை அப்படி கிள்ளி நீ நல்லா இருப்ப. இன்னைக்கு நல்ல ஆண்டவர் என்னை வச்சுட்டு. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தவான்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவ்வளோ வல்லமை இருக்கு. வல்லமை மட்டும் கிடையாது, 2வது ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள் வேர்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணுமே ஒழிய டிஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடாது, அழிவுக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது, கட்டுகிறதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் ஆசீர்வாதம் கூறினான். அவன் வாயில கர்த்தர் பேசினார். தீர்க்க தரிசனமான அந்த கோத்திரங்கள் பின்காலத்தில் எப்படி இருக்க போகிறது என்பதை தெள்ளந்தெளிவாக யாக்கோபை கொண்டு கர்த்தர் பேசினான். சரீரத்தில் பலவீனமாயிருந்தாலும் முதுமையடைந்திருந்தாலும் அவன் வாயின் வார்த்தையிலே அறிக்கையிலே பலவீனமாயிருக்கவில்லை. தீர்க்க தரிசனத்தை அவன் சொன்னான். யாக்கோபு ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தையும் உபாகமத்தில் கடைசியில் மோசே அந்த 12 கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த அதிகாரத்தை இந்த அதிகாரத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே ஒன்று போல இருக்கும், முரண்பாடே இருக்காது. கர்த்தர் பேசினால், நான் உங்களுக்கு சொல்றேன், கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் ஒருமனப்பட்டா உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை நீங்கள் நடத்தலாம், உங்கள் ஊழியத்தில் அதிசயங்களை நடத்தலாம். உங்களுக்கு தேவை வந்து வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். கணவன் ஒன்று சொன்னால் அப்படியே என் ஆண்டவனே நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சாராள் கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படியும்.
இப்போது பாஸ்டம்மா வந்து எனக்கு ஈக்குவலாக நல்லா படித்தவங்க, பல பட்டங்களை வாங்கினவங்க, நல்ல வேத ஆராய்ச்சி பண்ணின ஒரு நபர். எல்லா கோணங்கள்லையும் ஷீ இஸ் வெல் எஜுகேட்டட், வெல் கல்ச்சர்ட். பட் ரொம்ப என்னைய வச்சுக்கிட்டு ரொம்ப பேசலாம் மாட்டாங்க, ரொம்ப நிதானமாக கரெக்டாக பேசுவாங்க. அவங்கள நான் எவ்வளோ உயர்த்தினாலும் எனக்கு முன்னால் அவங்க சிலம்பம் பண்ணவே மாட்டாங்க. இருக்க இடமே தெரியாமல் அப்படியே அடங்கி பதுங்கி உட்காந்துருவாங்க. ஏன் அது இன்னும் சொல்ல போனால், மேடையில் வந்து உட்கார சொன்னால் கூட இதுவரைக்கும் உட்கார்ந்ததில்லை. இப்போ தான் சிலர் வந்து இல்லை இல்லை உங்கள் வயசுக்கு உங்கள் ஊழியத்துக்கு அனுபவத்துக்கெல்லாம் இனி நீங்கள் கீழே இருக்கக்கூடாது, மேடையில் ஐயா கூட உட்காருங்கன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் மேலே தூக்கி உட்கார வச்சுறாங்க. அப்படி கூட இருக்கணும்னு விரும்பாத ஒரு நபர், ஒதுங்கே இருக்கணும் ஆனால் ஊழியத்தை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவ்வளவு படித்தவங்க, அவங்களும் படிச்சிருக்காங்க. எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு லேசாக வந்தாலும் அதை அப்படியே நிறுத்திடும். ரைட், இப்போ இந்த மேட்டரை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், லெட் அஸ் லீவ் இட். உடனே அடுத்த கட்டத்துக்கு கடந்து போயிடும். அதையே பிடிச்சி தொங்கி சவுமிட்டாய் மாதிரி இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குரிய நேரம் நமக்கு கிடையாது. சில நேரங்களில் அப்படி ஹார்டாக வர்றோம் ஒரு காரியத்தை குறித்து, ரைட்டு அப்புறம் நம்ம பேசுவோம், இப்போ அது நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனால் சாந்தா ரெடியாக இருக்கான். எதுக்கு? எண்ணெய் ஊற்றுறதுக்கு. எப்பேற்பட்ட பாஸ்டாக இருந்தாலும் சாந்தா வந்து லேசாக உரசி பார்க்காம இருக்க மாட்டான். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இத்தனை வருஷம் ஆகிட்டு, இவ்வளோ அனுபவம் ஆகிட்டு அப்படின்னு எல்லாம் ஜம்பமெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. உங்களையும் வந்து என்ன செய்வான், அப்படி ஒரு உரசி பார்ப்பான், தீ பிடிக்கான்னு பார்ப்பான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக வார்த்தைக்கு என்ன உண்டு? என்ன வல்லமையெல்லாம் உண்டு? குணமாக்கும் வல்லமை, உணர்த்தும் வல்லமை, கட்டியெடுப்பும் வல்லமை, அரவணைக்கும் வல்லமை. இதெல்லாம் ஏன் வல்லமைன்னு சொல்கிறோம்னா, வார்த்தை நம்முடைய அது போல தெரிந்தாலும் நம்ம வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. தேவன் அதை பொதிந்து உள்ளே வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தேவ வார்த்தையை உங்களுக்கு எனக்கு பேர் என்ன பேர்? நமக்கு என்ன பேர்? தேவ மனிதர்கள். எதுக்கு தேவ மனிதர்கள்னு சொல்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருப்பதினால் தேவ மனிதர்கள். ஆசாரியனுடைய வாயிலே உதட்டில் எதை தேடுவாங்க? அறிவை தேடுவார்கள். இப்போ நம்மக்கிட்ட வந்து யாரானாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களானாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாதையா, நீங்கள் சொன்னால் நீங்கள் பாஸ்டாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. மெடிக்கலில் உள்ளவங்க உங்கள் விசுவாசியாக இருக்கலாம், ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர் இருக்கலாம், ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ட்ரிபிள் படித்தவங்களாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ஃபுட் அசஸ்மெண்ட்டு அதில் படித்தவங்களாக இருக்கலாம், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சபையில் விசுவாசியாக இருக்கலாம். அப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியணும், ஆகாரங்களுடைய ருசியை பற்றி தெரியணும். அதுக்காக நான் கொஞ்ச நாள் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வந்து நான் சொல்ல முடியுமா? பாஸ்டர் தான், பட் பாஸ்டர் மஸ்ட் பி வெல் எஜுகேட்டட் இன் ஆல் த ஃபீல்டு. எல்லா களங்களிலும் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? அனுபவம் இருக்க வேண்டும், அந்த அறிவு இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது, ஒரு ஹோட்டல் ஓனர்கிட்ட உட்காந்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. அவர்கிட்ட உட்காந்து அவருடைய டிபார்ட்மெண்ட்டையே பேசணும். எப்போ ஹோட்டல் வச்சிங்க, எப்படி வச்சிங்க, இது வைக்கிறதுக்கு காரணம் என்ன, முதல்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்க, என்னெல்லாம் முதல்ல நீங்கள் செய்து கொடுத்தீங்க, அது எதில் எப்படி சூடு பிடிச்சது, இவ்வளோ பெரிய ஹோட்டலாக நீங்கள் எப்படி வந்தீங்க, அப்படி எல்லாத்தையும் நம்ம கேட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த நாலேஜ், நீங்கள் இதை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய புத்தகத்தை போய் தேடி படிச்சுட்டு கிடக்கணும். அது ஒரு மாதம் உட்காந்து அந்த வாசிக்க வேண்டிய அந்த புத்தகத்தை ஒரு மணி நேரத்தில் ஒருவருடைய அனுபவத்திலேருந்து அவ்வளோத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் சாறு பிழிஞ்சு எடுத்த மாதிரி எடுத்துடலாம். நான் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன், உட்காந்து பேசுவேன். அவங்களே என்கிட்ட பாஸ், நீங்கள் பாஸ், உங்களுக்கு எதுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களோட இருக்கட்டும், பட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன காரியங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு. எனக்கு அதில் முக்கால்வாசி விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நான் தெரிஞ்சு வச்சதில் இன்னும் புதுசாக எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கடைசியில் தான் சொல்லுவேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்டிங்களா அப்படின்னு. எல்லாம் தெரியாது பிரதர், எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் நான் தெரிந்து வைத்திருக்கிறது இப்போ அப்டேட்டாக இருக்கா. ஏன்னா ஒரு போதகரை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? தன்னை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற உலகம், இப்போ இஸ்ரவேலின் யுத்தம், இஸ்ரவேல், ஹமாஸ், இசபுல்லா, ஹூத்தி, ஈரான், சிரியா, எகிப்து, இவங்கெல்லாம் சுற்றி அடிக்கிறாங்கல்ல. அப்போ இஸ்ரவேலின் யுத்தத்தை பற்றி நமக்கு நாலேஜ் இருக்கணும். எசேக்கியேல் 38 வேதத்தில் என்ன ஆதாரம் இருக்குது?
யுத்தத்தை பற்றி நமக்கு தெரியணும், யுத்த தளவாடங்களை பற்றி தெரியணும், மிசைல்ஸ் பற்றி தெரியணும், பிளாஸ்டிக் மிசைல்ஸ்னால் பாலஸ்தீன் மிசைல்ஸ்னால் என்னென்னு தெரியணும், கிரவுண்டை தொலைச்சி அண்டர் கிரவுண்டில் போய் பங்கர்ஸ் மிசைல்னு இருக்குது அதை பற்றி தெரியணும். என்னெல்லாம் உண்டு அத்தனையும் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரவுண்டடாக இருக்கணும், எல்லா நாலேஜும் நமக்கு இருக்கணும். யூடியூப்பில் இன்றைக்கி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ இலங்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த அனுர திசகுமார் அந்த இவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு என்ன அதிரடி மாற்றங்களை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஜனங்கள் என்ன விரும்புகிறார்கள், 87 வருஷமாக அந்த நாட்டை ஆண்ட அந்த ராஜபக்சே குடும்பம், ரணில், இவங்களை எல்லாம் தேசத்திலே இருக்கக்கூடாது, அவங்களை ஜெயிலில் பிடிச்சி போடணுங்கிறது ஒவ்வொரு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய தாகமாக இருக்கிறது. அதுக்கு தான் இவரை அனுரகுமார திசாநாயக்கா இப்போ என்ன ஆக்கியிருக்காங்க, ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் அந்த வலதுசாரி இல்லை இடதுசாரி சிந்தனை உள்ளவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்தால் இதை செய்வார். இப்போ அவங்க கேட்குற கேள்வி, நீங்கள் வந்து விட நாள் ஆயிடுச்சு, இந்த ஊழல்வாதிகளை எப்போ நீங்கள் தண்டிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அது அந்த கேள்வி தான். அப்போ மக்கள் முன்னால் மாதிரி இல்லை, எதையும் கண்டுகொள்ளாமல் போகிறவர்கள் அல்ல, இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் அறிய மனதுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டை கொள்ளையடித்து இப்படி வாழ்ந்து இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி, இந்த அலரி மாளிகை என்பது பிரதமருடைய மாளிகை, அப்புறம் ஜனாதிபதி மாளிகை, அப்புறம் இந்த பார்லிமெண்டேரியன்ஸ் இருக்காங்கல்ல, அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகள் எல்லாத்தையுமே மக்களுடைய பார்வைக்கு வைக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா மந்திரிமாரும் அவங்கவுங்க பொருட்களை ஆடம்பரமான பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் அங்கங்கே ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். காரை கொண்டு ஒழிச்சு வைக்கான், அவன் வீட்டில் இருக்கிற ஆடம்பரமான பொருளை கொண்டு ஒழிச்சு வைக்கான். ஏன்னா ஒருவேளை மக்களுக்கு பார்வைக்கு திறந்து விட்டா எல்லாம் வாங்கி விட்டு நம்ம பட்டினியாக கிடந்தோம்டா, நீ இதை போய் இத்தனை $1,00,000 வாங்கி அலங்காரமாக வச்சுருக்கியே, நீ பார்த்து ரசிக்க, நான் பசிச்ச வயிறுக்கு சோறு கிடைக்கலையே, உன் கண்ணு பசிக்கு இவ்வளோ $1 கொண்டு கொட்டி வச்சுருக்கேன்னு எல்லாரும் நினச்சிவான், சபிப்பான். ஏன்னா பசியில் கிடக்குறாங்க. ஒரு முட்டை 60 ரூபா, இப்போ தான் 30 ரூபாய்க்கு 32 ரூபாய்க்கு வந்திருக்கு. 60 ரூபாய்க்கு ஒரு முட்டை வாங்கினா எங்கே போக, 1 கிலோ வத்தல் 3000 ரூபாய்க்கு போனால் எங்கே போக, ஒரு கிலோ பொரிகடலை 3000 ரூபா, எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அந்த மக்களெல்லாம் எவ்வளவு பட்டினியில் பசியில் வேதனையில் கிடக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கும்மாளம் போட்டு பெரிய பெரிய மாளிகைகளையும் கோபுரத்தில் உட்கார்ந்தா எந்த மக்கள், இதெல்லாமே யாருடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம். அப்போ மக்களுடைய நிலை ஏன் நம்ம இலங்கை அரசியலை நம்ம பார்க்குறோம், பிரான்ஸ் அரசியலை ஏன் பார்க்குறோம், அமெரிக்கா அரசியலை நமக்கு என்ன தேவை, நம்ம பைபிளே மட்டும் போதும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது. பைபிளை நீங்கள் வாசித்தால் அமெரிக்கா அரசியல் என்ன, பிரான்ஸினுடைய அரசியல் என்ன, ரஷ்யா உக்ரைனுடைய அரசியல் என்ன, ஏன் இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் இதெல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஜெயிக்காமல் கடந்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் சொல்கிறாரு, ரஷ்யாவில் நடந்த ஊழல், உக்ரைனில் நடந்த ஊழல், இலங்கையில் நடந்த ஊழல், இப்போ இந்தியாவுக்கு கீழே இறங்கி போய்கிட்டு இருக்குது, இந்தியாவில் நடந்த ஊழல். எந்த ஒரு நாடு ஊழலுக்கு அடிமையானதோ அந்த நாடு ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம அப்போ தான் இதெல்லாம் கேட்கும்போது தான் நம்ம ஊழல் இல்லாமல் ஊழியம் செய்யணும், நேர்மையாக ஊழியம் செய்யணும், தியாகத்தோடு ஊழியம் செய்யணும், ஜபத்தோடு ஊழியம் செய்யணும், பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்யணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம ஊழியம் செய்யணும், நமக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது, டெய்லி அவரோட நம்ம உறவாடணும், நம்ம அவரோட உறவாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பரிசுத்தம். டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது நல்ல அந்நியவாசிகளை பேசி ஆவியில் நிரம்பி செபிக்கணும் அப்படிங்கிற இந்த மோட்டிவ், இந்த எண்ணங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே அப்படியே உருவாகி கொண்டே வரணும். எனக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுனால நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஒவ்வொரு நாள் நான் பிரசங்கம் பண்ணால் நான் 1 நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு டெய்லி ப்ரோக்ராம், ஒரு நாள் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நாளை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, அந்த ஒரு நாளை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் மிக கொஞ்சம். இந்த குறைந்த காலத்தில் மிகுந்த பலனை அறுவடையை செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பயன்படுத்தணும். தேவ கரத்திலே பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனிதர்களாய், தேவ மனுஷிகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு நம்ம இன்னைக்கு பிரதானமாக பார்த்த ஒரு காரியம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையில் வல்லமை. இந்த வார்த்தை எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்திலிருந்து. வெளியே இருந்து உள்ளே போவதை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ளே. அப்போ நாம் தீட்டுப்படுத்துகிற வார்த்தையை பேசக்கூடாது, எரிச்சல் ஊட்டுகிற கோபம் ஊட்டுகிற வார்த்தையை பேசக்கூடாது, வாக்குவாதம் தர்க்கங்களை தவிர்த்து விட வேண்டும்,
பிறரை நாம் குறைவு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கத்தக்கதாக நம்முடைய வாயில பரிசுத்தத்தை கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு பேரே பரிசுத்தவான்கள், பரிசுத்த சபை, பரிசுத்த வேதாகமம். அப்போ இதில் நாம் இந்த மாதிரி நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி உள்ள காரியங்கள் தான். பெரிய தலைகளை நிற்கிறதுக்குரிய காரியங்களை நான் ஒன்றும் சொல்லலை. வெரி ஸ்மால் டிப்ஸ். பட் ஒரு ஊழியக்காரங்க இதை நீங்கள் கை கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை எந்த அழைப்பில் அழைத்தீரோ அந்த அழைப்பில் அவர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆசீர்வாதம் போடுகிற நபராக இருப்பீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு நபராக ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நான் இந்த காரியத்தோடு நான் முடிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஒரு 5 நிமிடம் நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஏதாவது என்ன காரியம் இருந்தாலும் கேள்விகளும் சந்தேகங்களும் கண்டிப்பாக வரணும். ஏன் வரணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு அப்போ தான் ஒரு கிளாரிஃபிகேஷன், நமக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்.